राम जय जय राम। जानकीकान्तस्मरणं हर नमः पार्वती पतये। गोपिका जीवनस्मरणं भोला पुण्डरीकवरदाय सद्गुरुस्वामिनः आञ्जनेयस्वामिनः भारत माता की जय। हरिरववर दिव्य मधुर 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 भगवन् नाम की जय। जय जय रघुवीर सीताराम 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 जानकीकान्तस्मरणं शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। गुरुब्रह्मा गुरुर्विष्णुः गुरुदेवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। गुरवे सर्वलोकानां विषये भवरोगिणां निधये सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमः। सरस्वती नमस्तुभ्यं वरदे गांवरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। ध्येयं सदा परिभवग्नमभीष्टदोहं तीर्थास्पदं शिवविनित्यं शरण्यं प्रत्यार्तिहं प्रणतपादभवाब्धिबोधं वन्दे महागुरुदे चरणारविन्दं। यत्त्वा सुदुष्यत सुरेक्षितराज्यलक्ष्मी धर्मिष्ठार्यवसदायदगादरण्यं मायाचितमङ्गलावते वन्दे महागुरुदे चरणारविन्दं। वैदेहीदगिनं सुरद्रवदने नैवे महामण्डपे व्याख्यान्तं वरदाविष्पयुतं रामं वदे श्यामलं। नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देव्यै जगत्यै नमोऽस्तु रुद्रेन्द्रयवानिनेभ्यः नमोऽस्तु रुद्रार्कमञ्जनेभ्यः प्रकृतेव प्रपन्नाय तवास्मीति जयासदे अभयं सर्वभूतेभ्यः ददाम्येतद्व्रतं मम बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च। श्रीरामचंद्राय परब्रह्मणे नमः। महाप्लवल श्रीचन्द्रशेखर यतीन्द्र सरस्वतीनां शान्तान्तरङ्गगलिता अखिलभावुकानां काञ्चीपुरी स्थितमहोन्नतकामकोटिपीठीमुपाश्रितवतां शरणामुपासे। जगद्गुरु शंकराचार्य स्वामिनः जय। सुखासारिके पूर्णवैराग्यजाते प्रतिष्ठापने
वेदानुष्ठानसम्पन्नं स्वाध्यायवचनप्रियं कामक्रोधादिरहितं कलिधर्मे प्रतिष्ठितं भक्तानां हितवक्तारं शिवरामं नतोऽस्म्यहम्। सद्गुरुनाथ महाराज की जय। इन्द्रनीलमणिसन्निभदेहम् वन्द्यमानचरणं मुनिवृन्दैः लम्बमानतुलसीवनमालो चिन्तयामि सततं रघुवीरम्। ज्ञानवैराग्यसम्पन्नं रामभक्तिसुखप्रदो रामध्याने सदा मग्नो रामानन्दगुरुं भजे। ज्येष्ठं रामं महात्मानं भरतं कैकेयीसुतो लक्ष्मणो लक्ष्मीसम्पन्नः शत्रुघ्नमपरं तथा नामकर्माण्यकरोत् वसिष्ठः रामप्रीतः। குழந்தையர் பிறந்து தசரத மகாராஜா குருநாதான வசிஷ்டாச்சாரியால கூப்பிட்டு குழந்தைக்கு பேரு வைங்கோ, நாமகர்மாணி ததா அகரோ, நாமகர்மா ஜாதகாதி விஷயங்கள்லாம் யதா சாஸ்திரம் யதாமதி யதா அவகாசம் பண்ணினா. ஏன்னா எல்லாருக்குமே பேர் வைக்கிற சம்பிரதாயம் பிறந்தா பேர் வைக்கிறதுன்னு ஒன்று. அதுல சில விஷயங்கள்லாம் தியானத்துல வச்சுட்டு பேர் வைக்கணும். புருஷானா இருந்தா ரெட்டப்பட எழுத்துக்களா இருக்கணும், ஸ்திரீகளா இருந்தா ஒத்தப்பட எழுத்துக்களா இருக்கணும். இப்போ ஸ்ரீவத்சன் பேர் வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்க. ஸ்ரீவத்சன் ஸ்ரீவத்சனா 3 தான் வருது. அப்ப ஸ்ரீவத்சன் பேரை வைக்கக்கூடாதா? ஸ்ரீவத்சன் பகவான் பேர் பேர் வைக்கலாம். அது என்னன்னா ஸ்ரீவத்ச சர்மான்னு வச்சுக்கணும். ஸ்ரீகிருஷ்ண சர்மா அப்படின்னா கிருஷ்ணஹா 2 தான். கிருஷ்ணா அர்த்தாட்சரப்பா, அந்த ஒற்றுக்கெல்லாம் கவுண்ட் கிடையாது. இது மாதிரி நாமகரணம் பண்ணணும். பிறந்தா பேர் வைக்கிறதுன்னு ஒரு சம்பிரதாயம் வைதிகால கூப்பிட்டு வச்சு நாமகரணம் பண்றது. எதுக்காக பண்றது அப்படின்னா அந்த பேர் வைக்கிறது சரியான சம்ஸ்காரம் சரியா நடந்தாதான் நாளைக்கு அவன் புள்ளையோ பேரனோ கொள்ளு பேரனோ தர்ப்பணாதிகள் சிரார்த்தங்கள்லாம் பண்ணும்பொழுது அட்ரஸ் அதுதான். இல்லைன்னா அட்ரஸ் எழுதாத லெட்டர் மாதிரி அது சுத்திட்டே இருக்கும். அவன் இதுல போய் சேராது. நீ கோடி ராமேஸ்வரத்துல போய் எப்பேற்பட்ட பிராயச்சித்தங்கள் பண்ணினாலும் சரி படிக்காது. ஏன் படிக்காதுன்னா அது அட்ரஸ் எழுதாத லெட்டர் போடுறான்னு வச்சுக்கோங்க, அது போய் சேரும் பாருங்க. அது சுத்திட்டே இருக்கும் பாருங்க. அப்ப பேர் வச்சாதான் நீ வீடு மாறுற எண்ணம். ரோம்பேட்டையில இருக்க போஸ்டல் அட்ரஸ் சோமசுந்தரம் தெரு குரோம்பேட்டை ராதாநகர் குரோம்பேட்டைன்னு போடுறோம். இங்கேருந்து வீடு மாறிப்போம், மயிலாப்பூர் போறோம். அப்போ உடனே போஸ்டல் அட்ரஸ் மாத்திரமா இல்லையா? அது மாதிரி ஒரு ஜென்மால எடுத்த ஒரு சரீரத்துக்கு ஒரு பேரு, அது அட்ரஸ். அது அந்த ஜென்மாவோட சரி. இப்போ அடுத்த ஜென்மா இப்போ பிறந்தா திருப்பி அட்ரஸை மாற்றணும். நீ கூப்பிடுறது அபிஷேக் நேம ரமேஷ் சுரேஷ்னு என்ன வேணாலும் வச்சுக்கோ. ஆனா அந்த நாமகரணத்துல என்ன பேரு சொல்லி கரெக்டா வைக்கிறோமோ அதுதான் அட்ரஸ். நாளைக்கு பரலோகத்துக்கு அட்ரஸ் அந்த பேர் தான். பேர் தெரியல, இந்த பேரா தான் இருக்கணும்னு ஊகிச்சு பண்ணினாலா போகும்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் அதுக்குண்டான தபஸை நீ பண்ணி ரத்தகத்துக்கு உன் அக்கௌண்ட்ல புண்ணியம் ஏறினதுக்கு அப்புறமா தான் கரெக்ட் பேர் தெரியும் உனக்கு. அதுக்கப்புறமா நீ பண்ண வேண்டிய சார்ந்தாதிகள்லாம் ஒழுங்கா பண்ணி போய் இப்படிதான் அது ரொட்டேஷன். அது மெனக்கெட்டு சொல்றாருங்க நாமகரணமான். அது நாமகரணங்கள் தான்
அப்படி கரெக்டா பண்ணியிருக்காரா தசரத மகாராஜா. யாருன்னா வசிஷ்டாச்சாரியால கூப்பிட்டு பெரிய பிள்ளைக்கு ராமன் பேரு. ஜேஷ்டம் ராமம், எப்பேற்பட்ட மகாத்மான்னு ஞான திருஷ்டியில தெரிஞ்சுட்டு ராமம் மகாத்மானம், மகாத்மாவா இருக்க போறான் அந்த குழந்தை அப்படின்னு ராமன் பேர் வச்சான். பரதம் கைகேயி சுதம், கைகேயனோட புள்ளைக்கு பரதன் பேரு. பிரிஞ்சு பரணேன்னு தாது. எல்லா பேருக்குமே ஒரு காரணம் இருக்கு. எல்லா பேருக்குமே ஒரு காரணம் வந்து ஒரு பொருள். ரம்யதேதி ராமா, ராவன்ங்கிற பேர் வச்சிருக்காரு. எதுக்காக பேர் வச்சிருக்காருன்னா அவர் ராமான்னு மனசு ரமிக்குமா அவர்கிட்ட, அதனால ராமன் பேர். பரதனுக்கு ஏன் பிரிஞ்சு பரணேன்னு ஒரு தாது, பரதி அப்படின்னா இந்த பாரம் தூக்கிறவங்க, அதனாலதான் பாரத்னே பேர். பாரத்தை ஒருத்தர் தூக்கிட்டு இருந்தான்னா அவனுக்கு பரதகான்னு பேர். பரதி தூக்கிறது. இது என்ன பாரத்தை தூக்கினா அப்படின்னா அண்ணாக்காக ராஜ்யத்தை பாரமா வகிச்சானா 14 வருஷம். பேர் வைக்கிறவர பேர்பட்ட தபஸ்வியா இருக்கிறதுனால அவர் பின்னாடி வரத்துக்கு இப்பவே பேர் வைக்கிறார். நாளைக்கு 14 வருஷம் இந்த ராஜாங்கத்தை வெயிட்டுமா. ஏன்னா வாசல்ல லாரி நிற்கிறது, குடவுல 100 கிலோ கல்கட்டு மூட்டையே இறக்கணும். லாரியில இருந்து குடவுல இறக்கணும். 100 கிலோ மூட்டை முதுகுல இருக்குங்கிறதுக்காக நாக்கு திட்டிக்குமோ. 100 கிலோ கல்கண்டு முதுகுல தான் இருக்கு, ஆனா நாக்கு திட்டிக்க மாட்டேங்கிறது. ஏன்னா அதை எடுத்து ஒண்ணு எப்படி அதை அனுபவிக்கணுமோ அது பிரகாரம் அனுபவிச்சாதான் அதனுடைய ரசம் தெரியும். பரதாழ்வார் என்ன பண்ணினாருன்னா ராஜ்யமே இவ்வளவுன்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட அந்த ராஜாங்க சுகத்தை ஏற்கல. என்னன்னா முதுகுல கல்கட்டு மூட்டுற மாதிரி ராஜாங்கத்தை அண்ணாக்காக தூக்கிட்டு இருந்தார். அதனால பரதன்னு பேர் வச்சார். லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னா. சுந்தரகாண்டத்துல பிராட்டி ஆஞ்சநேயர்கிட்ட சொல்றாரு, எங்க சூரிய வம்சத்தை ஐஸ்வர்யம் தான் லக்ஷ்மணன், அவனை நான் தப்பா பேசினேனே, கண்ணுக்கு எதிர நிற்கிறவனை தப்பா பேசினதுக்காக இப்ப 10 மாசம் பிரிஞ்சு சிரமப்படுறேன், ஆத்துக்காரர் பிரிஞ்சு சிரமப்படுறேன். லக்ஷ்மணோவா பரதோவா, சம்பந்தமே இல்லாத நந்தி கிராமத்திலிருந்து பரதனுடைய பிளானான்னு நான் கேட்டேனே, சம்பந்தம் இல்லாத பரதரை நான் தொட்டேனே, அதுக்கு இன்னும் எங்க ஆத்துக்காரரை நான் எத்தனை நாள் பிரிஞ்சிருக்கணுமோ தெரியலையே அனுபவந்தேன் அப்படிங்கிறா விராட்டி. எங்க சூரிய வம்சத்து ஸ்ரீயே லக்ஷ்மணன் தான். அதனாலதான் ராமச்சந்திரமூர்த்தி ராவண வதத்தை பண்ணி பிராட்டி வரா. நேரவர பிராட்டியை பார்த்து பிரபு சொல்றான், கண்வழிக்காரனுக்கு தீபத்தை பார்த்தா எப்படி பூசுமோ அப்படி ஒன்ன பார்த்தா எனக்கு பூசுறது. சீதே இப்பயும் ஒண்ணு கெட்டு போயிடல, விபீஷணன் இருக்கா, சுக்ரீவன் இருக்கா, நீ எங்க வேணாலும் போயிருக்கலாங்க. உன்னை மீட்கணும், ஆத்துக்காரையே மீட்கணும், ராவண சம்மாரம் பண்ணணுங்கிறதுக்காக நான் இதை பண்ணிட்டேன். நீ அயோத்திக்கு வரணும்னு அவசியம் இல்லை. நீங்க விபீஷணன் இருக்கா, சுக்ரீவன் இருக்கா, நீ எங்க வேணாலும் போய் சௌக்கியமா இருக்கலாங்கிறார் பிரபு பிராட்டியை பார்த்து. ஏன் அப்படி சொன்னார்னா, குத்தம் பண்ணாதவாளை இது மாதிரி சொன்னா எப்படி இருக்கும்னு அவளுக்கு தெரியணும் ஒண்ணும். ஏன்னா நீ லக்ஷ்மணனையும் பரதனையும் என்ன அடையறதுக்காக தான் நீ காட்டுக்கு வந்தேன்னு அவன் சொன்னான். ராமாயணத்துல ஆரம்பத்துக்கு கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேலன்ஸே இருக்காது. அங்கங்க கணக்க தீர்த்துட்டே இருப்பார் பிரபு. பேலன்ஸே ஏன்னா நம்ம லக்ஷ்மணன் மனசு எப்படி துருத்தி வச்சிருக்கோம். இப்போ நீ உன்னை பார்த்து நீ சுக்ரீவன்ட்டையோ இல்ல விபீஷன்ட்டையோ போய் நீ ராஜாங்கத்துல சொக்கியவாறு சொல்ற, உனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு. அது மாதிரி தானே என் குழந்தையில நீ சொன்னதுக்கு கஷ்டப்பட்டு அப்பப்போ எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டே வரணும். அது யோகமே அதான் சொல்றது. நீ மனசுல வச்சுக்காது. அது நாத்தனாரோ ஊர்படியோ அண்ணாவோ மண்ணியோ தம்பியோ அப்பாவோ நீ மனசுல வச்சுக்க என்னன்னா நீ உனக்கு பீஜம் போட்டுட்டே இருக்க உன் ஜென்மாக்கு. அது ஜென்மாவுக்கு பீஜம் விழுந்துட்டே இருக்கு உனக்கு. நீ மனசுல வச்சுக்க, மனசுல எதுவுமே வச்சுக்காது. பார்ட்டி டு பார்ட்டி டைரக்டா டீல் பண்ணு.
யோகம் அது ரொம்ப மனசுல கண்ணாடி மாதிரி இருக்கணும் மனசு. அதுதான் சொல்ற பிராட்டி தன்வாக்கனால சொல்றாரு லக்ஷ்மணோ லட்சுமிதம் பண்ணணும். எங்க சூரிய வம்சத்து ஐஸ்வர்யம் அந்த லட்சுமணத்தை. சத்ருக்ன மபரம் சதா கடைசி பிள்ளைக்கு வெளியில உள்ள சத்ருக்களை ஜெயிக்கிறதுலாம் ரொம்ப ஈஸிப்பா. எல்லா டிபேட்டு கான்வர்சேஷனையும் பாருங்க ராம லட்சுமண பரதம் தான் வருவான். சத்ருகுன்னு எங்கேயுமே வரமாட்டேன். எந்த வம்புக்காவது ஒரு வராம பாருங்க. பரதன் வசதியா லட்சுமணன் வசதியா பட்டிமன்றம் நடத்தலாம் பாருங்க. நீங்க தம்பியில வசதி யாரு இப்படிலாம் அந்த மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கா பாருங்க. எதுலையுமே சத்ருகுணன் சம்மந்தப்படவே மாட்டார். ஏன்னா அவர் உள்ளுக்குள்ள இருக்கிற நித்திய சத்ருவால இருக்கக்கூடிய காமக்ரோத மோகாதிகளெல்லாம் ஜெயிச்சுட்டார். அவர் ஞானியவர். அப்படி பேர் வச்சார். நாமகரணங்கள்லாம் பண்ணி சர்வே வேதவித சூராக சர்வே லோகஹிதே ரதாக சர்வே ஞானோபசம்பன்னாக சர்வே சமுதிதா குணைஹி. அப்பேற்பட்ட குணவான்களா இருக்கா 4 பேரும். 4 பேரும் ஒரே மாதிரி இருக்க. சர்வே வேதவித சூராக வேதத்தை அப்படியே அத்தியானம் பண்ணிருக்க. யாராவது ஒருத்தர் வயசானவா 2 லிக்கு சொல்லு அப்படின்னா உடனே கடகடகடான்னு ஆரம்பிக்கலாம். அறகுறையா இருக்கிறவாளுக்கு தான் இந்த 5 வருஷம் மெனக்கெட்டு இந்த சாப்பிட சாப்பிட்றதுக்குன்னு போகாம இருக்கும். சில பேர்லாம் 5 வருஷம் மெனக்கெட்டு இந்த முருகசாமி மாதிரியே வாயசிக்க கத்துருப்பான். அந்த 5 வருஷம் வாயசிக்க மெனக்கெடுறதுல உலகசாந்தியே கத்துட்டு இருக்கலாம். அப்படியே வாய் வத்திரம் வாசிப்பான் பாருங்க. அது மாதிரி உள்ள இருக்கிற இடத்துல ஒரு பெரிய படிச்ச கடபாடிகள் ஒருத்தர் வந்தாருன்னா கை காலம் நடுப்போம் வருது. சொத்தி சொல்லணும்னாக்க சொத்தியும்பா அசிய எஜமானசியன்னு ஆரம்பிக்க வேண்டாமா. ஏன்னா வித்வானா இருந்தாலும் வச்சுக்கோங்க. அது மாதிரி உள்ளவளை பார்த்தா இன்னும் பிடிச்சி சொல்லுவான். அந்த ரசம் உள்ளவா வரான்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி உள்ளவா தான் பிடிச்சி சொல்லுவான். இவன் எப்படி இருக்கான்னா வேதத்தை அப்படி பிரபுவ தியானம் பண்ணி இருக்கிறதுனால யாராவது 2 பேர் 2 வாக்கியம் சொல்லணும்னா அப்படி பிடிச்சி சொல்றான். சர்வே வேத வித சூராக அப்படி சொல்லுவான். இந்த நோட்டை எத்தையும் பார்த்துட்டு புது ஏதோ கதையை சொல்லிட்டு இதை நம்ம நிட்ரூவ் பண்ணிட்டு அது ஏதாவது மறந்து போச்சுன்னா ஆரம்பிக்க விடாம இது மாதிரி நல்லா கதை சொல்றவங்க வந்துட்டாக்கா வேர்க்கும். வேர்த்து விரும்புறது நாக்கு ஓட்டிக்கும். ஆனா 100 பேர் உட்கார்ந்தா கதை சொல்லணும்னா அப்படி தயாரா இருக்கணும்னு உட்காந்து தேடிட்டு இந்த ஸ்லோகம் இல்லையே இதை தாண்டிட்டோமே இதை இங்க வருமோ எந்த பேருக்கு இருக்கணும் மறந்து பேரு இப்படி இருக்கக்கூடாது. ரொம்ப ராமாதிகள் எப்படி இருக்காங்க. சர்வே வேத வித சூராக சூராலாம் இருக்கலாம் வேதத்துல. வேதம்னு என்னன்னா வேதமாகட்டும் தனுர்வேதமாகட்டும் யானை ஏற்றம் சர்வத்திலையும் சர்வே வேதவித சூராக சர்வே வேதவிதா சூராக எல்லா வேதத்திலையும் சரி எல்லாரும் சரி. சம்ஸ்கிருதம் மட்டும் இருக்கே என்ன வேணாலும் பண்ணலாம். அதை வச்சுட்டு அவளுக்கு ஒரு சுகமான ஒரு பாஷை. சர்வே வேத வித சூராக அப்படி இருக்கா. 12 வயசு ஆயிடுச்சு. மேதாவியா இருக்காரா ராமச்சந்திரன். நீ 35 வயசாகி அப்பா காலம் ஆயிட்டார். நாரத மன்றத்துக்கு வாத்தியார் வர 40 வயசு ஆகுது. 50 வயசு ஆகுது. ஆபீஸ்ல பெரிய போஸ்ட்ல இருக்கிறது விஷயமே இல்லை. நீ ஆபீஸ்ல பெரிய போஸ்ட் இருக்கிறதுனால உங்க அப்பாவுக்கு கூட்டா கிடைக்கப்படுது. நாரதன் தான் வாத்தியார் வர வேட்டியை குடிச்சு நிற்கிறான். ஏன்னா நான் வாத்தியார கச்சம் கட்டி விட்டாதான் இவன் அப்பாவுக்கு கூட்டான். கச்சம் கட்டிக்க தெரியுது. கண்ணை தரவாம வாயை தரவாம 30 வருஷமா சிராதம் பண்றாங்க. என்ன வேணும்னு தெரியல. வாத்தியார் ஒன்னொன்னா கேட்கணும். வாத்தியார் ஒரு சிராதத்தை லிஸ்ட் கொடுக்கணும். அவனை வச்சுட்டு என்னமா என்ன காரியம் பார்க்க முடியும். இது மாதிரி இருக்கிறவனை வச்சு பிரபு எப்படி இருக்காருன்னா வெட்டிட்டு வரான்னா கட்டிட்டு வராம பாருங்க. மேதாவியா இருக்க. ஏதோ தர்பார்ல ஒரு கேஸ் நடக்கிறது. அந்த கேஸுக்கு எப்படி விஷயம் சொல்றதுன்னு புரியல. 60,000 வருஷம் இருந்து 60,012 வயசா இருந்து தசரத மகாராஜாவுக்கு. பிரபுவுக்கு 12 வயசா இருக்கு. ராமச்சந்திரமூர்த்திக்கு 12 வயசு. 12 வயசுல அத்தனை வேதத்தையும் பூர்த்தி பண்ணி தர்பாருக்கு வந்தாச்சுங்க. 5 வயசுல கொடுக்க விட்டார்.
7 வருஷம் வேத தியானத்துக்கு 5 வயசுல கொண்டு விட்டா 12 வயசுல அந்த குழந்தை வேதத்தை புரிஞ்சுக்கிறோம். 15 வயசுல கனவாடிகளாயிடுவான். அவன் 85 வயசு இருந்தான்னா பாக்கி அத்தனை வருஷமும் அவன் வேதத்தை சம்ரட்சிச்சு 15 வயசுல பூனல் போடாம வச்சுட்டு இருக்காங்க. ஆத்துல என்னமா சௌக்கியமா இருக்க முடியும்? எப்படி இதுக்கு தீர்ப்பு சொல்றது? இது ப்ராப்ளம் புரியலையே அப்படின்னு ராமாம்பரா தசரத மகாராஜ் அப்படி ஆகாத பாகவா 12 வயசுல வந்து பிரபு இருப்பாரா? இது இப்ப இருக்கடா என்னடா பண்றதுன்னா சொல்யூஷன் சொல்லுவாங்க. 12 வயசுல தர்பார்ல பிரபு அப்படி மேதாவி. ஒரு ப்ராப்ளத்துக்கு 12 வயசுல ராஜாங்க தர்பார்ல அவர் ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் சொல்லுவாரா ராமச்சந்திரன்? ஒண்ணு தெரியலங்க. 30 வயசு ஆகுது, என்னடா பண்றேன்னா தோங்கிறான் தர்ப எடுத்து வச்சானா தோங்கிறான், அக்ஷதைங்கிறான்னா தோங்கிறான். அவன் வந்து உட்கார்ந்து இருக்கான். என்னடா பண்ண போறேன்னா ஓபம் பண்ண போறேன், நான் ஓபம் பண்ண போறேன். சரி வெரைட்டி எங்கடான்னா தோங்கிறான், கற்பூர எங்கடான்னா தோங்கிறான். என்ன பண்றது அவனை வச்சு? பிரபு எப்படின்னா சூரா இருக்காரு. எல்லாத்துலயுமே வேலை நடக்கிறது. ஒருத்தர் சொல்லணுங்கிறது இல்ல, இன்ன காரியம் பண்ண போறோம், இன்ன காரியத்துக்கு இன்ன தேவைன்னு தெரியலாம். முதல்ல அது தெரிய வேண்டாமா? என்ன காரியம் பண்ண போறோம், இதுல பிரவேசிச்சா என்னென்ன ப்ராப்ளம் வரப்போகுது, அந்த ரிஸ்க் எல்லாம் முன்னாடியே யோசிச்சு ரிஸ்க் மிட்டிகேஷன் பண்ணி எல்லாம் பண்ணணுமா? அப்படி இருக்காங்க பிரபு. அப்படி ஒரு புள்ளைக்கு அதராதா தசரதா தேஷாம் தாரக்ரியாம் பிரதி சிந்தயாமாஸ தர்மாத்மா சோபாத்யாய சபாந்தவஹ. இப்படி இருக்கா சூரனா இருக்க ஒரு புள்ள. அந்த புள்ளையினுடைய கல்யாண விஷயமா தசரத மகாராஜா கவலைப்பட்டாங்க. இப்படி ஒரு புள்ள இருக்கான்னா, இப்படி ஒரு புள்ள மேதாவியா இருக்கான் அப்படின்னா அவன் கல்யாணத்துக்கு கவலைப்படுவானே. அவன் லைன்ல வந்து கொண்டு கொடுக்க மாட்டான். தசரதா சிந்தயாமாஸா, கவலைப்பட்டான். ஏன் இப்படி இருக்கா பையன் இருந்தா ஆகான பாகுவா இருக்கான், பார்த்தாலே மனசு அவன்கிட்ட பயிர்றது. அழகா மாத்திரம் இருந்தா வேதத்தை குற்றம் பண்றான்னா வேத வித சூராகான்னு சர்வ வேலையும் அப்படி நேர்த்தியா பண்றான், நிறுத்தி பண்றான், பர்ஃபெக்டா இருக்கு எல்லாம். ஏழையோன்னு பார்த்தா பூமிக்கே சக்கரவர்த்தி. கல்யாணம் பண்ணிட்டு வந்து அறுபடியிலேயே கிடக்கணும்னு பார்த்தாக்கா 1000 பேர் சுஷ்ரூஷைக்கு. எவ்வளவு செலவு பண்ணினாலும் ஆயுசு போறாது, தனம் இருந்துட்டே இருக்கும். இப்படி உள்ள புள்ளைக்கு தசரதா சிந்தயாமாஸா, அப்படியே கவலைப்பட்டாரா கல்யாணம். ஏன் கவலைப்பட்டார் தசரதர்னா சிந்தயாமாஸ தர்மாத்மா, தர்மாத்மாவானதுனால சிந்தனை பண்ணாங்க. ஏன் நான் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது ப்ராப்ளமே இல்லை. ஏன்னா கல்யாணம் பண்ணி அந்த புள்ளாச்சுன்னா அவ அதுக்கப்புறம் அவ தலைவலி. பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது பெரிய கல்யாணம். ஏன்னா அது இங்கெல்லாம் இப்போ அதெல்லாம் இல்லை. இப்ப யார் எங்க இருப்பாலாம் தெரியாது. இப்ப கல்யாணம்னு ஒண்ணு நடக்கிறது, எதுனா ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கிறது. அவ பண்ணிண்டவா ஒன்னா இருக்காளன்னா ஒருத்தர் இந்தியாவில இருக்கா, ஒருத்தர் அமெரிக்கால இருக்கா. இவ கஷ்டப்பட்டு அமெரிக்காவுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டு போனா அமெரிக்கால இருந்து அவன் ஆஸ்திரேலியா போயிடுவா. ஏதோ இப்படியே ஆயிட்டு இருக்கு. பார்த்தீங்களா, பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிறது என்னன்னா மகா தலைவர். என்னன்னா இவனுடைய அந்திம காலம் பரலோகம்லாம் மாட்டுக்கொண்டு கையில, இவனுடைய அந்திம காலம் பரலோகம்லாம் இருக்கு, அதெல்லாம் மாட்டுக்கொண்டு கையில. அப்புறம் என்ன பண்றது அப்படின்னா அதனால தர்மம் தெரிஞ்சவாளா வரணும். ஏதோ குழந்தை ஆசைப்பட்டா அது பண்ணா அவளை பிடிச்சிருக்கா நாங்களும் பார்த்தா ஏதோ நல்ல குடும்பமா இருக்கா, செட்டில் ஆயிட்டான்னு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா உன்னுடைய செட்டிலிங் ஆட்டம் போயிடும். வரவ கையில தானே உன்னுடைய கடைசி காலமும் பரலோகமும் இருக்கு. அவ வரவ சண்டை போட்டுட்டு பின்ன தர மாட்டேன்னாங்க. என்ன வேணாலும் பண்ணிங்கனாலும் சாஸ்திரம் ஒத்துக்காத. நாளைக்கு குழந்தைய சிரமப்படும். உன் பேர புள்ளு பேர நடு
என்ன பார்ப்பான்னா இங்க நாளைக்கு கோடீஸ்வரனா இருப்பானா லட்சாதிபதியா இருப்பானெல்லாம் பார்க்க மாட்டான். பூர்வ புண்ணியஸ்தானம் இருக்கான்னு பார்ப்போம். அந்த பிள்ளைக்கு நிறைய பூர்வ புண்ணியஸ்தானம் இருந்தா, இப்போ கோடி ரூபாய் இருந்தாலும் பூர்வ புண்ணியஸ்தானம் இல்லைன்னா எல்லாம் ஓலட்சுமணான்னு நடுத்தருக்கு வந்துருவான். இன்னைக்கு ஏழையா இருந்தாலும் பூர்வ புண்ணியஸ்தானம் வலுத்து இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அவன் மேல போயிட்டே இருப்பான். வீடு வாங்குவான், நல்ல வேலை மாறுவான், இதெல்லாம் திடீர்னு செட்டில் ஆகும். அதை பார்த்துன்னா பொண்ணு கொடுப்பான். இவர் என்னன்னா தசரதா தர்மாத்மா சிந்தையாமாசா, தர்மாத்மாவதுனால இந்த குழந்தை இப்படி இருக்காளே, நல்ல ருக்மிணிய மாதிரி உள்ள ஒரு பொண்ணுக்கு சிசுபாலன் மாதிரி வந்துட்டாலும் சிரமம், இல்ல ராமர் மாதிரி உள்ள ஒரு பிள்ளைக்கு சூர்பனக மாதிரி வந்துட்டாலும் சிரமம். நான் பகவான் இருக்கானே அதை சரியா வைக்க முட்டி முட்டி கிடையவே கிடையாது. எந்த ஆத்துல வேணாலும் பாருங்க, 60லயே 60-40, 80-20, 10-90. அந்த சேகராம் பார்த்தா அந்த புண்ணியம் பையனும் அது 105 -5 இப்படிதான் சேர்ப்பான் பகவான். 60லயே கிடையாது ஏதோ. அதனாலதான் அவர் மெனக்கெட்டு சொல்றாரு, உங்க அப்பா அப்படி கவலைப்பட்டாரே ராமா, இவன் எப்படி இருப்பா தெரியுமா, சகதர்ம சரிதவா, உன் தர்மத்துக்கு அனுகூலவளா இருக்கும். சகதர்மசாரிணி சம்யோகா. ஆபத்தம்ப சூத்திரம், ஆபத்தம்ப சொல்ற சூத்திரத்துல கல்யாணம் எதுக்கு தெரியுமாப்பா பண்ணிக்கிற, என்ஜாய் பண்றதுக்கு கிடையாது. ஊரை சுத்திட்டு இருக்கலாம். அது அந்நிய அந்த 2 மணி நேரத்துல அந்த அக்னிய ஓம்தத்தை பண்ணிட்டு அங்க போறது இங்க போறது அது பண்றது, அதுக்காக பிராமணாளுக்கு கல்யாணம் கிடையாதுப்பா. பிராமணாளுக்கு கல்யாணம் எதுக்குன்னா லோக க்ஷேமார்த்தம் தான் உனக்கு கல்யாணமே. லோக க்ஷேமார்த்தமா நீ என்ன பண்ண போற, நீ உனக்கு சொன்ன தர்மங்களை சொல்லி. ஏன்னா மாத்தியானிகத்திலேயே பஷ்யேம சரதம் பஷ்யாமின்னு சொல்லலையாங்க. பஷ்யாமின்னா நான் பார்க்கணும், 100 வயசு நன்னா பார்க்கணும். அங்க என்ன பகுவச்சனம், என்ன சுத்தி யாருன்னா இருக்காலும், யாருன்னா எந்த ஜீவன் அர்த்தம். எங்காவது மாடுக்கு கண்ணுக்கு தெரியாம போச்சுன்னு இருக்கக்கூடாது. எங்காவது தயிர் சாத்துல வாய வைக்கிற பூனைக்கு தயிர் கண்ணு தெரியாம போச்சுன்னு இருக்கக்கூடாது. ராத்திரி எங்காத்துல நான் சாதம் போட்டேன்னா நாய் வந்து வாய் வைக்கிறதே, எங்காவது சாதத்தை சாப்பிடுற நாய் சௌக்கியமா இருக்கும். பகுவச்சனம்னா மனுஷான்னு மாத்திரம் நினைச்சுக்காது, ஜீவன் அர்த்தம். பஷ்யேம சரதம் ஜீவேம. 100 வயசு இருக்கணுமே, 100 வயசு இருக்கணும். 100 வயசு 60 வயசு ஏதோ ஸ்ட்ரோக் வந்துருக்கு, கைகால எழுதுறது, படுக்கையில படுத்துட்டா 40 வருஷம் படுக்கையில இருக்கான்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி 100 வயசு இருந்து பிரயோஜனம் இல்லை. 100 வயசு இருக்கணும். ஜீவேம சரதம். 100 வயசு எப்படி இருக்கணும்னா நந்தாம சௌக்கியமா இருக்கணும். சௌக்கியமா நான் எனக்கு வயசாகி ஒருத்தர் குளிப்பாட்டி வேஷ்டி கட்டி விட்டான்னு இருக்கக்கூடாது. நான் கால எழுந்து போய் பிரார்த்தஸ்நானத்தை பண்ணிட்டு வேஷ்டி கட்டிட்டு சத்தியானத்தை பண்ணி உபாசனத்தை பண்ணி மாத்தியானிகை பண்ணி பிரம்மகேத்தை பண்ணி வாசல்ல போய் ஒருத்தரை புடிச்சு உட்காந்து வச்சு சாட்சி போதனமா வைஷ்ணவம் பண்ணி அதிதி சத்காரம் பண்ணி அவளுக்கு தீர்த்தம் விட்டு ஏகோ விஷ்ணு மகத்பூதம்னு சொல்லி ஜனார்தனா சுப்ரீதா பகவானே பிரியதாம்னு தீர்த்தத்தை விட்டு நானும் உட்கார்ந்து நன்னா சாப்பிட்டு எழுந்து கையளமிட்டு எங்க குழந்தையெல்லாம் கூப்பிட்டு ஆத்துக்காரியை கூப்பிட்டு உட்காந்து வச்சு எல்லாரும் இங்க இறங்கோடா, நாராயண நமோ நமோ நாராயணாயன் எல்லாரும் சொல்லுங்கோடான்னு சொல்லி தர்பைய தெற்கு முகமா போட்டு உட்கார்ந்துட்டு என்னுடைய நித்தியபடி உண்டான ஜபமாலைகள், ருத்ராட்ச மாலை, தாமரத்தண்டு மாலை, துளசி மாலை, என்ன மாலைகள்லாம் உண்டோ அத்தனை மாலையும் போட்டுட்டு கச்சத்தை கட்டிட்டு நெத்திக்கிட்டு வெயிட்டு வரண்டா குழந்தையெல்லாம் சௌக்கியமா இருக்கோன்னு படுத்துக்கணும். சிவசிவாங்கன்னா கிளம்பணும். இப்படி போகணும்னு ஒரு ஆசையாவது வர வேண்டாமா? இப்படி போறதுக்கு ஒரு வழி இருக்குன்னாவே தெரிய வேண்டாம். இப்படி கிளம்புறதுல எப்படின்னா கிளம்பணும். 100 வயசுல போனா போறோம்னு ஆத்துல இருக்கிறவன் நினைக்கும்படி இப்படி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்தாலே 100 வயசு இருந்ததே தெரியல. மோதாம
நந்தாம சரத சதம், சௌக்கியமா சுகமா இருக்கணும், என் வேலைகள்லாம் நான் பண்ணிக்கணும். மோதாம சரத சதம், சந்தோஷமா இருக்கணும், துக்கப்படவே கூடாது. துக்கப்படக்கூடாதுன்னா துக்கம் வராதுன்னு அர்த்தம் இல்லை, அதை ஃபேஸ் பண்ணிட்டோம்னா துக்கம் வரும். எவ்வளவு துக்கம் வேணாலும் வரட்டும், அத பகவான் பெரிய சிரமம் வந்துருதே அப்படின்னு போய் பகவான்கிட்ட புலம்ப கூடாது. அந்த சிரமத்துக்கிட்ட எனக்கு உன்னை விட பெரிய பகவான் இருக்கான்னு சொல்லணும். எவ்வளவு சிரமம் வேணாலும் வரட்டும், அதுக்கு இந்த வேற என்கிட்ட வரியா, நீ என்கிட்ட வந்தா ஹே துக்கமே நீ க்ஷேமமா இருப்ப, ஏன்னா என்கிட்ட பகவான் இருக்கு அப்படின்னு துக்கத்துக்கிட்ட சொன்ன மோதம் சௌக்கியமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், இப்படிதானே புளூரல்ல தானே இருக்கு. அப்ப என்னன்னா அப்படி தர்மாத்மாவானத்தினால இதெல்லாம் யோசிச்சு அவர் கவலைப்படுறாரா தசரத மகாராஜா. அத ராஜா தசரதா தேஷாம் தாரக்ரியாம் பிரதி, தேஷாம் 4 பேர் ராம கல்யாணத்தை மாத்திரம் கவலைப்படல, தேஷாம் 4 பிள்ளைகளோட கல்யாணத்தை பத்தி கவலைப்பட்டார். கவலைப்பட்டார்னா என்ன பண்ணினார் அப்படின்னா, கதவை சாத்திட்டு ஆத்து மாமியை மாத்திரம் அழிச்சுட்டு காது வச்ச மாதிரி பொண்ணு தேடணும், உங்க அக்காவுக்கு உங்க அண்ணாவுக்கு தெரியக்கூடாது, எங்க அக்காவுக்கு தெரியக்கூடாது, இப்படிலாம் இல்லையா. எப்படின்னா சோபாத்தியாயஸ்ஸ பாந்தவஹ, தர்பார்ல அஷ்ட ரித்திகள் வச்சுட்டா மாதிரி நாம தேவர் காசிபர் ஸ்ரீஞர் மார்க்கன் எல்லாரும் இருக்காளே, அத்தனை ரித்திகளையும் ராஜ குருமார்கள் அத்தனை பேரையும் கூட்டாரா, அஷ்ட மந்திரிகளையும் கூட்டாரா, அத்தனை பந்துக்களையும் கூப்பிட்டு என் பிள்ளைகளுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன், நல்ல பொண்ணா இருந்தா நீங்க எல்லாம் சொல்லுங்கோளேன்னு தெரியப்படுத்தலாம். தனியா என்னன்னா நல்ல காரியத்தை தனியா தீர்மானம் பண்ணவே முடியும். என்னன்னா சாதுக்களை கூப்பிட்டு ரிஷிகள் ஆச்சாரியனை கூப்பிட்டு கேட்டா கல்யாணம் சக்சஸ் ஆச்சு. அவனே தனியா ராமரை கூப்பிட்டு நாளைக்கு பட்டாபிஷேகண்டா ராமா உனக்குன்னா பெரியறாரு. தனியா நல்ல காரியம் எதையுமே தனியா பண்ணவே கூடாது. அவன் சொல்றவா அவளுக்கு அவ்வளவுதான் பாக்கியம், அவன் சொல்லிட்டு இருப்பான். எங்க அத்தை எங்க அக்கா இப்படி சொன்னா, நாத்தனார் இப்படி சொன்னா, ஓட்பா இப்படி சொன்னா, அண்ணா இப்படி சொன்னா, தம்பி இப்படி சொன்னான்னா அவளுக்கு அவ்வளவுதான் தெரியுது. நம்ம சரியா இருப்போமே, அவன் அதான் சொல்லிட்டு போறா, நீ இப்பவே இதுக்குள்ளேயும் எதையும் சவுளெல்லாம் தனியா பண்ணிட்டு எல்லாம் தனியா பண்ணாதான் எல்லாம் சீமந்தத்தோடு சேர்த்து பண்ணிக்கலாம். இல்லை அவன் அப்படிதானே பண்றான். பும்சவன சீமந்த முகூர்த்த பத்திரிகை, பும்சவனம் தனி சீமந்தம் தனி, ரெண்டு வேற வேற காரியம் கிளப் பண்ணக்கூடாது. ரெண்டு அதான் ஆத்துல அக்கா அக்காவே அப்படி சொல்லிட்டான்னு சொல்லக்கூடாது. அக்காவே அப்படி சொல்லிட்டானோ ஆபத்தம்பரே அப்படி சொல்லியிருக்காரு, அப்ப நான் தனியா தான் பண்ணுவேன். அதெல்லாம் ஒன்றும் எல்லாம் சரியா வரும்னு தோணல, ஏதாவது சிரமப்படுறேன், சிரமப்பட்டா நல்லதை பண்ணிட்டு சிரமப்படுறேன், கெட்டதை பண்ணி எனக்கு சௌக்கியமா இருக்க வேண்டாம், இப்படி இருக்கணும் மட்டும். ஏன்னா கெட்டதை பண்ணினதுனாலேயே சௌக்கியம் வராதுங்கிற முதல்ல அந்த அந்த விஷயம் புரியணும். தர்மபுத்திரர் தானே சொல்றேன், கிருஷ்ணர் போய் தர்மபுத்திரர்கிட்ட ஏண்டா சூதாட போனேன்னா, பெரியவா சொல்லலைங்க, பெரியப்பா கூப்பிட்டா போனேங்கிறார். பெரியப்பா கூப்பிட்டாக்க நீ சூதுக்கு போவியாடா, ராஜாக்களுக்கு அது தர்மம், ராஜாக்களுக்கு சூதாடுறது தர்மம். அதனாலதான் நனன் இறந்த ராஜ்யத்தை சூதாடி தானே பெற்றான் திரும்ப. ராஜாக்களுக்கு சூதாடுறது தர்மமா சொல்லியிருக்கு ஆபத்து காலத்துல. பெரியப்பா சொன்னார் என்ன, ஏண்டா கெட்டது, ஏண்டா அதுக்காக அவர் சொல்றதை கேட்கணுமா அப்படின்னா, கிருஷ்ணா இத்தனை ஜென்மாவா நானும் பிறந்துட்டு தானே இருக்கேன், ஏன்னா யார் என்ன சொன்னாலும் கேட்காமையே வீணா போயிருக்கேன். இந்த ஜென்மால பெரியவா சொல்றதை கேட்டு வீணா போறேன். என்னன்னா ஒரு பாயிண்ட் கூடுறது, இத்தனை ஜென்மாவா யார் சொல்ற பேசும் கேட்கவும் இல்லை, வீணாவும் போயிருக்கேன். இப்போ பெரியவா சொல்றதை கேட்கறேங்கிற பாயிண்ட் டிக் ஆயிடுது, வீணா போறது எனக்கு பழக்கம் தான், எனக்கு வீணா போடுறது ஸ்வபாவம் தான். எனக்கு இந்த ஜென்மாவை நான் பகவத் சரணத்தை போய் அடைய போறது இல்லை. ஏன் நான் எத்தனை பண்ணி வச்சிருக்கேன் எனக்கு தெரியும், அத்தனை பீஜம் போட்டு வச்சிருக்கேன், அதனால எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. என்னன்னா அத்தனை பேரையும் கூப்பிட்டு சொல்றானா அவர், தேசாம் தாரக்ரியாம் பிரதி, இப்படி மீட்டிங் நடந்துட்டே இருக்கு இங்க. அதுலயே வாசல்ல ஒரு விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னா, அபியாகச்சன் மகாதேஜா விஸ்வாமித்ரோ மகாமுனி, வாசல்ல
ஊர்ல விஸ்வாமித்திரர் வந்து இருக்கிறார். வந்து நின்னா வாசல்ல தருவான்கள்லாம் இருக்கார். 4 பேர் 6 பேர் கேட் கீப்பர்ஸ் அவன் இருக்கிறான். இவர் உடனே பார்த்தார். சீக்கிரம் அப்படின்னா இருக்கார். பேசாது நிற்கிறான். அவன் ஆக்கியாதா சீக்கிரம் ஆக்கியாதா, சீக்கிரம் போய் சொல்லுங்க, சீக்கிரமா ஆக்கியாதா, சீக்கிரமா போய் சொல்லுங்க. என்ன சொல்றது? தசரத மகாராஜா கிட்ட போய் மாம் பிராப்தம், நான் வந்திருக்கேன்னு சீக்கிரம் போய் சொல்லுங்க அப்படிங்கிற. இவன் என்ன போய் சொல்லுவான்? ஏன்னா உள்ள போய் யார் வந்திருக்கான்னு ராஜாட்ட கரெக்டா சொல்லணும். அதுக்குதான் ஒரு வாசனை எழுதி வச்சிருக்கேன். எல்லாரையும் போக போக உள்ள விடக்கூடாது. நீங்க யார் வந்திருக்கு, என்ன விஷயம் வந்திருக்கு, ராஜாவை பார்க்கணுமா இல்ல மந்திரிகள் யாராவது அட்டன் பண்ணுவோம் அவங்க கேட்ட ராஜா வரைக்கும் போக வேண்டாம். இதெல்லாம் சொல்லணும், புரோட்டோகால் ஃபாலோ பண்ணணும். மாம் பிராப்தம், நான் வந்திருக்கேன் சொல்லுங்க. என்ன நான் அம்மட்டிலும் போருமா தசரதன்? வாசல்ல ஒரு ரிஷின்னா போருமா, யாருன்னு கேட்க மாட்டானா வந்து சரணத்துல வந்துருவான். பிரம்மண்யனா இருக்கக்கூடிய தசரதன் நான் வந்திருக்கேன்னு சொல்லணும் அம்மட்டிலும் போருமா. ஆனா தசரதனை பொறுத்த வரைக்கும் அம்மட்டிலும் போறோம். இவன் டேட்டா இல்லாம உள்ள போக கூடாது. இவன் அத்தனை பேர் நின்றுட்டே இருக்கான். மாம் பிராப்தம், நான் வந்திருக்கேன் சீக்கிரமா, சீக்கிரம் சீக்கிரம் சொல்லு, போய் சொல்லு, உள்ள போய் சொல்லு. கௌசிகம், குசிக வம்சத்துல வந்து நான் வந்திருக்கேன்னு சொல்லு. சுதம், அந்த வாக்கியத்தை பூர்த்தி பண்ணிட்டான். பத சமூகங்கள் தானே வாக்கியம். வாக்கியம் தான் சென்டென்ஸ். இந்த பத சமூகங்கள் தானே. அந்த கடைசியில தான் விஸ்வாமித்திரர் காதியினுடைய புள்ளன்னு வருது. விஸ்வாமித்திரர் காதியில சுதமா இருக்கக்கூடிய மாம் பிராப்தம் கௌசிகம் சீக்கிரமாக்கியாதா, சீக்கிரம் போய் சொல்லுங்க. காதியில சுத்தம் பூர்த்தி பண்ணினானோ இல்லையோ அத்தனை பேரும் ஒழுங்கிட்டான். அத்தனை பேரும் போகக்கூடாது. ஒருத்தன் தான் உள்ள போய் சொல்லணும், பாக்கி உள்ளவன் அங்கேயே இருக்கணும். இவன் ஏன் அத்தனை பேரும் போனான்னா, நான் விஸ்வாமித்திரர் வந்திருக்கேன்னு சொல்லியும் நீ நிக்கலையாடான்னு சபிப்புறான். அதனால கதை விடுக்கலையாவது இருக்கலாம், கதை விடுக்கலையாவது இருந்துட்டு இருக்கலாம். ஏன் அப்படின்னா அப்பேற்பட்ட பயமானா வியாகரண சாஸ்திரமே பயப்படுறத விஸ்வாமித்திரர்கிட்ட வியாகரண விஸ்வசிய மித்ரா. அதை சமாசம் பண்ணினோம்னா என்ன, நந்தி பிரிச்சோம்னா என்ன ஆகும்? விஸ்வசிய மித்ரா, உலகத்துக்கு பூரா மித்திரன்னு விஸ்வசிய மித்ரா. 2 ஆ இருக்குதுன்னு ஒரு பதம் முடியச்சே ஒரு ஆ இருக்கு. அடுத்த பதம் ஆரம்பிக்கிறதுல ஒரு ஆ இருக்கு. 2 ஆ இருந்ததுன்னா அது சேரும்போது ஆவாகும். இதுதான ஜெனரல் வியாக்கரண ரூல். அப்ப இங்க விஸ்வசிய மித்ரஹ இகாரம் தான் இருக்கு. விஸ்வஹா, விஸ்வஹாவுடைய சக்தி தானே விஸ்வசிய சக்தி தானே. விஸ்வஹா அகாரம் ஆல முடியாது. மித்ரஹா இம்மு பிளஸ் இ. அப்ப இங்க வந்து விஸ்வசிய மித்ரஹா விஸ்வமித்ரஹ தான் வரணும். அதுதான் வியாக்கரணப்படி கரெக்ட். விஸ்வமித்ரஹா. அந்த வியாகரண சாஸ்திரமே இவர்கிட்ட நம்ம போக கூடாதுங்கிறதுனால இவர் பேர் மாத்திரம் விஸ்வமித்ரஹல்ல விஸ்வாமித்ரா. பேசாத இருக்கான். அப்பேற்பட்டவர் அவர். அவர் வந்திருக்காருன்னு இந்த 4-5 பேரும் வந்தான். ஓடி வந்தான், பயந்துட்டு ஓடி வந்தான். ஓடி வந்தா இவர் தசரத மகாராஜா அத்தனை பேரையும் கூப்பிட்டு, குழந்தைகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன், நீங்க எல்லாம் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரா. அவன் அங்கேருந்து வந்தா அவனுக்கு பயம். அவர் எங்கேயாவது சந்திர போறாரு. விஸ்வா வந்துட்டாருன்னா சொல்லணும். பிராப்தாக பிராப்தாக ஏதோ வந்திருக்காருன்னு தானே சொல்லணும். இவன் என்ன சொல்றான் பயத்துல, பிராப்தமாவேதயா பாசு, வந்துடுத்து வந்துடுத்து வந்துடுத்துன்னா. விஸ்வாமித்திரன்னா வந்துட்டாருன்னா சொல்லணும். வந்துடுத்து வந்துடுத்து ஆவேதயா. என்னன்னா இவர் 4 பிள்ளைகள் புளூரல்ல இவர் கவலைப்பட்டு இருக்க. ஆவேதயா அங்க புளூரல்ல வந்துடுத்து வந்துடுத்து வந்துடுத்து. என்னன்னா இவர் கல்யாணத்தை பத்தி பேசும் பொழுது அவன் வந்துடுத்துன்னு சொன்னது உபஸ்கிருத்தின் பேரு. அது சப்தம் நல்ல மங்களம். கல்யாணத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம்.
எதாச்சும் அவன் கேட்டு வந்துடுத்துன்னு உடனே கல்யாணமே வந்தா மாதிரி இருக்கு. வந்துடுத்து பிராப்தமாவேதயாமாசு. என்ன ஆச்சுன்னா ராகுல விஸ்வாமித்திரர் வந்திருக்க கல்யாண கவலையா அப்படியே மூட்டை கட்டி வச்சான். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ராமாயணம் எதுக்கு கேட்கறதுன்னா புண்ணியம் மாத்திரம் இல்லை, உள்ளே கல்யாணத்தை பத்தி மந்திரிகளோட குருமார்களோட மீட்டிங் போட்டுருக்க. மீட்டிங்ல இது மாதிரி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல வேண்டி இருக்க. ஒரு சாது வாசல்ல வந்திருக்காருன்னா உடனேவே தான் காரியத்தை அப்படியே மூட்டை கட்டி அண்ணன் வச்சாராம். வச்சுட்டு நேர பூர்வ கும்பத்தோட அர்க்கவாதி ஆகமியங்களோட அவரை கும்பிடத்திருக்கும். நேர வாசல் ஓடி போய் அவர் சரணத்துல விழுந்து யதா மிருதஸ்ய சம்பிராப்தி யதா வருஷமனோதகே யதா சதிருஷதாரேஷு புத்த ஜன்ம பிரதஸ்யத பிரணஸ்தஸ்ய யதா லாபஹ யதா ஹர்ஷமஹோதயே ததைவாகமனம் மன்யே ஸ்வாகதம் தே மகாமுனே. நீங்க வந்தது எனக்கு எப்படி இருக்குன்னா யதா அமிர்தஸ்ய சம்பிராப்தி. எனக்கு அமிர்தம் கிடைக்காம மனுஷாளுக்கு அமிர்தம் கிடைக்கவே கிடைக்காது. தேவேந்திரன் மனுஷாளுக்கு அமிர்தம் தரவே மாட்டான். ஒருவேளை அந்த அமிர்தம் கிடைச்சிருந்தனா ஒரு மனுஷன் எப்படி சந்தோஷப்படுவானோ இங்க வந்தது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா. யதா அமிர்தஸ்ய சம்பிராப்தி யதா மிருதஸ்ய சம்பிராப்தி. ஒரு காலமானவன் எப்படி திருப்பி கிடைச்சா எவ்வளவு சந்தோஷப்படுவேனோ அவ்வளவு சந்தோஷம். என்ன காலமானவன் கிடைச்சா தசரதனுக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னா அங்கதான் சொல்ற. இந்த சித்தார்த்தன்னு ஒரு பையனை சப்தவேதிங்கிற பானம் போட்டு யானை தனம் குடிக்கிறதுன்னு நினைச்சிட்டு தண்ணி எடுக்க வந்த குழந்தைய கொலை பண்ணிட்டான் தசரத மகாராஜா. அப்போ அவனுக்கு வருத்தம். வேட்டையாடும் பொழுது தசரத மகாராஜுக்கு வருத்தம். என்ன வருத்தம்னா நம்ம இன்னும் குழந்தை பிறக்கலையே. அவர் என்ன பண்ணினார், ஜலத்துக்காக தான் நான் வந்தேன், எங்க அப்பா அம்மா கண்ணு தெரியாதவன் அங்க இருக்கா, இந்த ஜலத்தை கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்துருக்கோம். அவன் நடந்து வர சத்தத்தை கேட்டு யாருன்னு கேட்கிறான். புள்ள இல்லைன்னு தெரிஞ்சு முதல்ல தூக்கம் சாப்பிடுவாங்க. தூக்கம் சாப்பிட்டு தாக சாந்தி ஆனதுக்கு அப்புறமா இது மாதிரி ஆயிடுதுங்கிறா. அப்பதான் அவர் சொல்றார், நான் எப்படி புத்திர சோகத்துல சிரமப்படுறேனோ அது மாதிரி நீயும் புத்திர சோகத்துல சிரமப்பட்டு தாண்டா உயிரை விடுவேன்னு சாபம் கொடுக்குறா. அன்னைக்கு வரமா இருந்தது அவனுக்கு. ஏன்னா புள்ள பிறக்கலன்னு நினைச்சிட்டு இருந்தோமே, இப்ப புத்திர சோகத்துலன்னா இந்த ரிஷியினுடைய சாப சத்தியமாகணுங்கிறதுக்காகவாவது நமக்கு இப்ப புள்ள உண்டு அப்பாடா அப்படின்னு அன்னைக்கு சந்தோஷமா இருந்தது. ராமர் பிறந்தான் பார்த்தேடா, ராமரை பார்த்ததிலிருந்து கவலை வந்துருக்கான். என்னன்னா இந்த புத்திர சோகிவன் நம்மளை விட்டுட்டு போயிடுவானோ. சர்வேகாமபி 4 பிள்ளைகள் பிறந்தாலும் என் பிராணன் ராமனுங்கிறான் தசரதன். 4 பிள்ளைகள் இருந்தாலும் என்னுடைய பிராணன் ராமன்கிட்ட தான் இருக்கு. அதனால இப்ப இந்த புள்ளைய பிரிஞ்சு நமக்கு சிரமம் வரப்போகுது. சிரமம் வரதை பத்தி அவன் கவலைப்படவே இல்லை, இவனை பிரியணுமேங்கிற கவலை. அதனால நம்ம நிறைய சொர்க்கத்துக்கு போய் தேவேந்திரனுக்கு ஹெல்ப் பண்ணி நிறைய வின் பண்ணி கொடுத்துருக்கோம். அதனால நேர சொர்க்கத்துக்கு போய் தேவேந்திரா எனக்கு கொஞ்சம் அமிர்தத்தை கொடு அப்படின்னு அமிர்தத்தை வாங்கிட்டு வந்து இந்த சித்தார்த்தன் வாயில விட்டு அவன் அப்பா அம்மா வாயில விட்டு அவனையும் கிளப்பி எப்ப இவன் அமிர்தம் சாப்பிட்டாலோ போன பிராணனே வருங்கிறதே போன கண்ணு வராதா. அவளையும் சர்வ சௌக்கியமா ஆக்கி அவளுக்கு ஒரு வீடு எழுதி கொடுத்து நல்ல கிராமங்களெல்லாம் எழுதி கொடுத்து அவளை சௌக்கியம் பண்ணி இந்த வரன் புத்திர சோகம்னு வரன் சாபம் கொடுத்துருக்கேனே அதை வாபஸ் வாங்கிக்கோங்க. ஏன்னா உங்க பிள்ளைய இப்ப நான் திருப்பி கொடுத்துட்டேன்னு அமிர்தத்தை வாங்கி. அதனால அப்பேற்பட்ட அந்த யதா மிருதஸ்ய சம்பிராப்தி, அந்த சித்தார்த்தனை அமிர்தம் கொடுத்து இப்ப கிளப்பி புத்திர சோகம் இல்லைங்கிற ராமரை பிரிய வேண்டாம் அப்படிங்கிற நிலை வந்தா நான் எவ்வளவு சந்தோஷப்படுவேனோ ததைவாகமனம் மன்ய. நீங்க வந்தது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. கொண்டாடுறோம். அவரை கூப்பிட்டு உட்காத்தி வச்சு ஆசனம் போட்டு அர்க்கபாத்தி ஆசமியங்கள்லாம் கொடுத்து கஞ்சதே பரமம் காமம் கரோமிகி முக ரிஷிதா, உங்களுக்கு என்ன வேணும்
பரமம் காமம். நீங்க எதை ரொம்ப உயர்வா நினைச்சிட்டு இருக்கீங்களோ, ஏன்னா இப்ப அவன் அந்த அந்த பிளேன்ல இருக்கான். அதனாலதான் இதெல்லாம் நமக்கு பாடம் என்னன்னா, அந்த எமோஷனா இருக்கும்போது தீர்மானம் பண்ணாதேங்கிற அவர் 5 நிமிஷம் பேசாது. இப்ப என்னன்னா, அவன் கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருந்தா இது வந்துருது உபஸ்ருதி நன்னா இருந்தது, இவர் சாதுவும் வந்திருக்காரு, இப்ப கல்யாணமே வந்துருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணி அந்த மைண்ட் செட்ல இருந்து அவன் பேசிட்டு இருக்கான். அதனால என்ன கேட்கிறான், கஞ்சதே பரமம் காமம். நீங்க எதை ரொம்ப உயர்வா நினைச்சிட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் செய்யறதுக்கு தலையால, நீங்க காலால இட்ட பணிய தலையால செய்யறதுக்கு காத்துட்டு இருக்கேன். அவர் உடனே என்ன பண்றாருன்னா, சதிருஷம் ராஜசார் தூலா தவை தத் புவி நான்யதா புவி தவை தது ந அந்யதா. நீ கேட்கிறைய தான் நீ கொடுப்பேன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் இங்க வந்து நின்ன. ஏன்னா யாரோ ஒருத்தர் ஆத்துக்கு போறோம், கதவை இல்லை நாங்கெல்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்கோம், அதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் கிடையாதுன்னு சொல்றவாள் ஆத்துல பகவான் எங்களை போய் நிக்க சொல்லுவான். எங்களை பகவான் யார் ஆத்து வாசலுக்கு அனுப்புவான் தெரியுமா? என்ன பண்ணணும் ஒண்ணுமே கேட்க மாட்டேங்கிறேனே, ஐயோ நான் என்ன பண்ணணும் என் பிராணனையும் உங்களுக்காக தரேனேன்னு சொல்றவா ஆத்து வாசல்ல தான் பகவான் எங்களை கொண்டு போய் நிறுத்தி வைப்பான். சதிருஷம் ராஜசார் தூலா. ஹே வேந்தனே, ராஜசார் தூலா அரசர்களின் புலியே, சதிருஷம் உனக்கு நீதான், உன்ன மாதிரி இன்னொருத்தர்னா அது நீதான். தவைத்தத் புவி, உன்ன மாதிரி புவி பூமியிலேயே அந்யதாக இன்னொருத்தர் கிடையாது. தவைத்தத் புவினா அந்யதாக. நீ ஏன் தெரியுமா அப்படி இருக்க? நீ ஏன் இப்படி இருக்கன்னு நான் சொல்றேன். மகாவம்ச பிரசூதஸ்ய, எப்பேற்பட்ட பரம்பரையில வந்து அந்த வம்சத்துல வந்ததுனால அந்த அந்த புத்தி கொடுக்கணுங்கிற புத்தி உனக்கு இருக்கு. அது போராதுன்னு நல்ல குருவை அடைஞ்சிருக்க. வசிஷ்ட வியபதேஜினேஹா. ஏன்னா இவர் கேட்க போறதுக்கு அவன் தருவானா தரமாட்டான்னு முதல்லயே இவருக்கு டவுட்டு. அதனால அந்த குருநாதரை அந்த சைட்ல கூப்பிட்டுக்கிறாரு. கொஞ்சம் வசிஷ்டரை இப்பவே கொக்கி போட்டு வச்சுக்கிறாரு. வசிஷ்டர் எப்பேற்பட்ட வசிஷ்டரா நீ குருவா வச்சிட்டு இருக்க, அதனால நீ இப்படிதான் பேசுவ. அவர் ஒரே என்ன வேணும் சொல்லுவோம்னா, அது மாதிரி நிறைய யாகம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். சரி யாகம்னு உடனே தசரதர் என்ன நினைச்சாலும், சரி 10 டின்னு நெய் கொடுங்க, 2 மாடு கொடுங்க, வர வைதிகாலுக்கெல்லாம் சம்பாவனை பண்ணுங்க, இப்படியே தான் கேப்பான்னு நினைச்சிட்டு இருக்கான். யாகம் பண்றேன், ஆனா அமிர்த ஸ்நானமே ஆக மாட்டேங்கிறது. யாகம் பூர்த்தியா ஆக மாட்டேங்கிறது. ஏன் பூர்த்தி ஆக மாட்டேங்கிறது? மாரீச்ச சுபாஹுச்ச வீரியவந்தௌ சுசிக்ஷிதௌ. மாரீச்சன்னு ஒருத்தர் இருக்கான், சுபாஹு. எவ்வளவு சா தெரியுமா? ஒரு சா போட்டா போடாது, எல்லாத்துக்கும் சுவாரஸ்யம் இருக்கு. இப்படி 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 10 நாள்ல ராமாயணம் சொல்ல முடியாது. 10 நாள்ல ராமாயணம் சொல்ற. மாரீச்ச சுபாஹுச்ச வீரியவந்தா வீரியவந்தௌ. வால்மீகி பகவான் மாத்திரம் இருக்க ஒரு ச தூ அபி எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு பிளாஷ்பேக் இருக்காங்க. அப்படி பண்ணிருக்காரு இந்த ராமாயணம். மாரீச்ச சுபாஹுச்ச வீரியவந்தௌ சுசிக்ஷிதௌ. மாரீச்சன் ஒருத்தர், சுபாவன் ஒருத்தர், 2 பேர் இருக்கான். மகா வீரியவானா இருக்கான், அவ்வளவு பலசாலியா இருக்கான். முதல் நாளே வந்து யாகத்தை கெடுத்தான்னா ஏதோ 2 முட்டி தர்ப, நான் 2 பேக்கெட் சமைத்து விரட்டி தான் நஷ்டம். 4 நாள் பெசாத இருக்கான். 5வது நாள் நாளைக்கு இந்த யாகம் பூர்த்தி அடைய போறது அப்படிங்கிறச்ச முதல் நாள் ராத்திரி வந்து அந்த அக்னியை கெடுத்து போறோம். அக்னியில மாம்சத்தை போடுறது, ரத்தத்தை போடுறது, மனதில் விசர்ஜனம் பண்றது, இது மாதிரி அக்னியை பின் பண்ணிடலாம். 5 நாள் 4 நாள் 5 நாள் பிரயத்தனம் பூரா போகும், பூரா வீணா போகும். வீரியவந்தௌ, அதுவும் என்னன்னா சுசிக்ஷிதௌ, நல்ல ட்ரைனிங் ஆன. ராவணன் இது மாதிரி தர்மம் பண்ணா யாரெல்லாம் எப்படிலாம் கெடுக்கலாம் அப்படின்னு ஒரு யூனிவர்சிட்டி நடத்தலாம். அதுல இவனை 2 பேரும் கோல்டு மெடலிஸ்ட் வாங்கியிருக்கான். வெறும் சிக்ஷிதௌ இல்ல, சுசிக்ஷிதௌ, நல்ல கோல்டு மெடல் வாங்கி பாஸ் பண்ணியிருக்கான். இவர் சரி யோசிக்கிறார், இவர் என்ன கேட்க போறாரு. மாரீச்சங்கிறாரு, சுபாஹுங்கிறாரு, இவர் என்ன கேட்க போறார்? அப்பதான் வாயை திறக்கிறார். ஸ்வபுத்திரம் ராஜசார்தூலா தவைதத் புவிந்தராத் தவை ஸ்வபுத்திரம் ராஜசார்தூலா ராமம் சத்ய பராக்கிரமம்.
காகபக்ஷதரம் சூரம் ஜேஷ்டம் மேதாது மருகசி ஸ்வபுத்திரம். உன் புள்ள இருக்கானே ஏ ராஜசார்தூலா, ஏன்னா அந்த சதிசம் ராஜசார்தூலாக திருப்பி இங்க பிரயோகம் பண்ற தரமாட்டேன்னா என்ன பண்றது? இதெல்லாம் ராமாயணத்தில் உள்ள கொஞ்சோண்டு சம்ஸ்கிருதம், அதுல டீடைல் பண்ணக்கூடாது. அதுல டீடைல் பண்ணா இது என்ன சந்தி என்ன சமாசம்னு வேணும், கதை வேணும், கதை வேணும், கதை அந்த அது வேண்டாம். ஆனா அது கொஞ்சம் அப்படி பாராயணம் பண்ணும்போது புரியற மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே பாராயணம் இருக்கும் இன்னும் பரவாயில்ல. ஏன்னா இப்ப நம்ம ஒண்ணு கலசஸ்தாபனம் பண்ணி நல்லா கிரமத்துல பாராயணம் எல்லாம் பண்ணல, டெய்லி ஆத்துல ஒரு சர்க்க பாராயணம். அது பாராயணத்தை இப்படி கொஞ்சம் கொஞ்சமா படிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4-5 ராமாயண பாராயணம் பூர்த்தியா ஆகி அதுக்குள்ளேயும் இது மாதிரி ராமாயணமா சொல்ற கதைகள். நிறைய பேர் கதை சொல்றா, என்னெல்லாமோ வம்பு பேசிட்டு இருக்கா. அது மாதிரி கதைலாம் இல்லை, ராமாயணம் சொல்ற கதையா அது மாதிரி கேட்க கேட்க பாராயணம் பண்ணும்போது ஒரு ஆனந்தம் ஏற்படும் பாருங்கோ. அதுக்கு ஈடே கிடையாது. யதார்த்தமான ஆனந்தம் என்னன்னு அப்பதான் புரியும். அந்த ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டா பாக்கி ஆத்திரம் நடக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளமும் அது ஒரு தூசி மாதிரி எடுத்து அந்த ப்ராப்ளம் பண்றவாளுக்கு நம்ம பெரிய ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணிட்டோம்னு அவன் நினைச்சிட்டு இருப்பான். நம்ம அதை மெயின்டே விட மாட்டோம். அது எதையால உதறிட்டு நம்ம மேல காரியம் பார்த்தது. அதை அப்படியே இங்க சதிசம் ராஜசார்துலான்னாரு, அதை அப்படியே பிடிக்கி கேட்கிறார். ஸ்வபுத்திரம் ராஜசார்துலா ராமம் சத்ய பராக்கிரமம் காகபக்ஷதரம் வீரம். காக்காயினுடைய பட்சம்னா சிறகுன்னு இருக்கும். இந்த காக்காயினுடைய சிறகு மாதிரி கண்ணங்கரேன்னு குடிமை வச்சுட்டு இருக்கானே உன் புள்ள, அவனை கொடுத்த. இவர் என்னமா பார்த்தார் ராமர்? இவர் என்னமா பார்த்தார்னா தர்பாருக்கு வரார் இவர் விஸ்வாமித்திரர். அந்த சமயமா ஏதோ சந்தேகம் கேட்கறதுக்கு ராமரை கூப்பிட்டுருக்கா தசரத மகன். டேடேன்னு கூப்பிட்டாரா ராமர். தசரத் கூடு வாடா ராமாங்கிறான். அப்பா ஒன்னும் தசரத் கூடு శ్రీరామ రారాజని పిలువమును తపనే విజేసెనో తెలియ. శ్రీరామ జయ రామ చింతింపరాదేవో మనసా. దశరథ మహారాజా ராமரை வாடா ராமான்னு கூப்பிடுறான். ராமா வாடா அப்படின்னு கூப்பிடுறாரா தர்பார்ல. அப்ப பார்த்திருக்காரு ராமரை. பார்த்தா சாதுக்கள் வெதிகள் பாகவதாளுக்கு அது சுபாவத்துல என்ன இருக்கும்னா, குடிமை வச்சுட்டு இருக்கிற குழந்தைன்னா பல தடவை பார்ப்பான். சிகை வச்சுட்டு ஆசாரமா ஒரு சின்ன குழந்தை இருக்கான், முழங்கால் வரைக்கும் வேசி கட்டிட்டு அழகா சிகை வச்சுட்டு நெத்திக்கிட்டு கெடுக்கல் போட்டுட்டு இருந்தாலும் வச்சுக்கோங்க. பாக்கி லோகத்தில் உள்ளவா பாப்பா பார்க்கலங்கிறதெல்லாம் அப்புறம். சாதுக்கள் மகான்கள்லாம் அது மாதிரி சுஷ்டுவா உள்ள குழந்தையில பார்த்துட்டே இருப்பான், திரும்ப திரும்ப பாப்பா. இவர் தசரதரோட பேசிட்டு இருக்காரு, மாரிச்சந்திர இருக்கான், சுபாகு இருக்கான்னு இத்தனை ரொம்ப பேசுறாரு தவிர கண்ணு ராமச்சந்திரமூர்த்தியோட குடுமையில இருக்கான். காகபக்ஷதரம் சூரம் கண்ணங்கரேன்னு குடிமையை வச்சுட்டு தலைமையில் வச்சுட்டு உன் புள்ள இருக்கானே ஜேஷ்டம் மேதாது மருகசி. அந்த ராமனை இருங்கோ பரதனை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்ன பண்றது, சத்ருகனை கொடுத்தேன்னு சொல்லிட்டாரு. ஜேஷ்டம் பெரிய புள்ள ராமம் சத்ய பராக்கிரமம் ஜேஷ்டம் ராமம் மேதாது மருகசி கொடுங்க. அப்படியே கிருகிருன்னு வந்து மயக்கம் போட்டு விட்டுட்டான். மயக்கம் போட்டு கீழ் மெல்ல அப்படியே உடனே சைரந்திரிகள்லாம் வந்தா விசிறி பன்னீர்லாம் தெரிஞ்சு தசரத மகாராஜா ஆசுவாசப்படுத்தி அப்படியே நைஸா லேசா ஒரு கண்ணை மாத்திரம் திறந்து பார்க்கறான். என்ன நான் கேட்கக்கூடாது, நம்ம ஏதோ கேட்டுட்டோம், ராஜாவே இது மாதிரி மயக்கம் போட்டு உள்ளதா, இப்ப சந்தர்ப்பம் சரியா இல்லை அப்புறமா வரலாம் அப்படின்னு நினைச்சுட்டு தரிசி கிளம்பியிருப்பாரோ அப்படின்னா அவர் அங்கேருந்து மேலே ஏறி பக்கத்துல வந்து சேரை போட்டு தாடி விரும்பி எப்போ எழுந்துப்பா மாட்டியை கேட்கலான்னு உட்காந்துருக்கேன். எடுத்து உட்காந்து பார்த்தா என்ன மாரீசன் சுபாவும் சொல்றேன்னு நினைச்சுக்காதப்பா,
உன் புள்ளைய கொடு. அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்யபராக்கிரமம். அப்பா மகாத்மாப்பா உன் புள்ள. அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்யபராக்கிரமம். வேதஸ்ய உபபிரம்மணார்த்தாய. வேதம் தான் ராமாயணமா வந்திருக்கு. அதனால இந்த வேதத்துல வர சப்தத்தையே அப்படியே யூஸ் பண்ணியிருக்காங்க. வேதத்துல பகவான் சொல்லக்கூடிய புருஷத்துல வேதாகமேதம் புருஷம் மகாந்தம் வருதே. இந்த மகாந்தம்ங்கிறதேதான் மகாத்மானம். வேதாகம்ங்கிறது வேத்மின்னு வந்து அப்படியே வந்துருக்கு. வேதம் தான் ராமாயணமா வந்து வேதாகமேதம்னு சொல்றோமே, அதுதான் இங்க அப்படியே அகம் வேத்மி மகாத்மானம். சாட்சாத் பரபிரம்மன்டா. உன் பிள்ளைய கொடு. அகம் வேத்மி, எனக்கு தெரியும். எனக்கு தெரியுங்கிறதுலயே என்ன இருக்குன்னா துவம் ந வேத்சி, எனக்கு தான் தெரியும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உனக்கு தெரியாதுன்னு. உன் பிள்ளை யாருங்கிறது உனக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். வசிஷ்டோபி வசிஷ்டா அபி, அப்படி என்னன்னா இவருக்கும் கொஞ்சம் தெரியும். வசிஷ்டருக்கு தெரியும்னா சொல்லணும், வசிஷ்டருக்கு தெரியும் சொல்லல. வசிஷ்டோபி அந்த பயக்காரே இந்த பயலுக்கும் கொஞ்சம் தெரியும் அப்படி சொல்றாரு. வசிஷ்டோபி மகாதேதாக ஏஜே இமே சபதிஸ்தா. இத்தனை சாதுக்கள் உன்னுடைய தர்பார்ல இருக்காளே தபதிஸ்திதாக ஏ, அவள்டையும் கேளு, அவளுக்கும் தெரியும். அவன் பார்த்தா தரமாட்டேங்கிறான். தரமாட்டேன்னு சொன்னா பரவாயில்ல. 8 வருஷ சகசிராணி ஜாதஸ்ய மம கௌசிகா. 60,000 வருஷம் பிறக்குமான்னு அழுது பிறந்த புள்ள. இப்படி வந்து நீங்க கேட்கிறேன்னு நான் தருவேன். யாரோ ஒருத்தர் சொல்றான்னு முதல்ல நம்ம நம்புவோம். உங்க பிள்ளைய பத்தி உங்களுக்கு தெரியாது மாமே, நான் சொல்றேன். உங்க பிள்ளைய பத்தி, என் பிள்ளைய பத்தி நீ தான் ரொம்ப கண்டியா. பெத்த எனக்கு தெரியாதாங்க. பெத்த வாழ்க்கை தெரியாதுங்கிறது தான் இந்த தரித்திரம் சொல்றேன். ஏன் அப்படின்னா அவளுக்கு பாசம் தான் கண்ணு முன்னாடி நிற்கும். அவளுக்கு கண்ணு முன்னாடி பாசம் தான் இருக்கும். பெத்தவாளுக்கு குழந்தைகளை பத்தி தெரியாது. குழந்தை என்ன சொன்னாலும் பெத்தவா கேட்டுக்கிட்டே இருப்பான். ஆமா அப்படிதான் போட்டிருக்கு, உண்மையாக்கம் போட்டிருக்கு. இவன் என்ன பண்ணுவான்னா அதனால ஆகாசபத்தில் போட்டுட்டு நான் அப்படியாக்கும் அங்க போனேன், அதை படினேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். அதுதான் நீ பிரியத்தினால நீ பாக்குறதுனால உங்களுக்கு புரியாதுடா. தசரதா எனக்கு தாண்டா தெரியுங்கிறார் அவர். சொல்றார் நச்ச புத்திர கிருதம் ஸ்நேகம் கர்த்துமருகதி பாது. இப்ப புத்திரன்னு ஸ்நேகம் பண்ணாத அவன்கிட்ட. ஞான கண்ணால பாரு, பிரேமையினால அவனை பார்க்காதேங்கிறார் அவர். தரமாட்டேன். ஊடசோடச வருஷோ மே ராமஹா ராஜீவலோச்சனஹா. அப்பா 16 வயசு கூட ஆளையே என் பிள்ளைக்கு. 12 தான் இருக்குன்னு அவனுக்கு தெரியாது. ஏன் 16 கூட ஆளுன்னு சொன்னோம். 12 வயசுல ராமச்சந்திரமூர்த்தி வந்து 7 அடிக்கு ஆதான பாகுவா அரவிந்ததாட்சரா நிற்கிறார் சுவாமி. 12 வயசு தான் இருந்தா இப்படி வளர்ந்துருக்கானேன்னு கண்டுபிட்டு போறதேன்னு 16 கூட ஆகலைங்க. 16 கூட ஆகலைன்னு அப்படின்னா எவ்வளவு வேணாலும் நினைச்சுக்கலாமே, 15 வயசுன்னு நினைச்சுக்கலாம். ஏன் 12 வயசு அப்படி இருக்கானு கண்டுபிட்டு போறதேன்னு அவருக்கு வருத்தம். தசரத மகாராஜாவுக்கு நீங்க ராமர் சண்டைக்கு வேற ராமர் இருக்காரு சுவாமி. சண்டைக்குள்ளே ஒரு ராமர் இருக்காரு, அவருக்கு பரசுராமர் இருக்கு. இவன் யாருன்னா மே ராமஹா என் ராமன். தாசரதி தசரத மைந்தன் ராமன். அதனால நீ என்ன நேக்கும் நார்கதி, நீங்க ஐசின் போகாதீங்க. அப்ப கூட தான் சத்தியத்துல இருக்கணும்னு பாக்குறான். நீங்க கேட்டு நான் ராமனை கொடுத்தேன், நான் கொடுத்ததாவே இருக்கட்டும், நீங்க விட்டுட்டு போயிடுங்க. அவர் அதுக்கப்புறம் பார்த்தாரு. அப்பா மாரிச்சனும் சுபாகோ சரியா ராமனே வந்தா வருவேன்னா எங்கேருந்து ஒரு தைரியம் வந்து தெரியல. நைவதாசியாமி புத்திரகம் உள்ளே தரமாட்டேன்னு இவனே வசித்தாச்சாரியாளுக்கு கோபம் வந்தது. ஆகுதியை கொடுத்த அக்னி மாதிரி விருன்னு எழுந்தார், கிளம்புறார். பொய்ய சொல்லிட்டு சௌக்கியமா இருடான்னு கிளம்புறார். பொய்ய சொல்லிட்டு குழந்தை குட்டியோட சௌக்கியமா இருக்கு. நீ என்ன அர்த்தம்னா பொய் சொல்லிட்டு சௌக்கியமா இருக்க முடியுமா? ஆபத்து காலத்துல பொய் சொல்லலாம், தப்பு இல்லை அப்படின்னா அதுதான் அவரு கேட்கிறாரு. பொய் சொல்றதை விட ஒரு ஆபத்து காலம் இருக்காங்க. ஆபத்துல பொய் சொன்னா தப்பு இல்லைன்னு நம்ம எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருக்க பாருங்க. ஆபத்துல பொய் சொன்னா தப்பு இல்லை, பொய் சொல்றதை விட ஒரு ஆபத்து உண்டான. அதுக்கு இப்ப இருக்கிற ஆபத்து சின்னது.
பொய்யே சொல்லக்கூடாது. இவர் சொல்றார் பொய் சொல்லிட்டு சௌக்கியமா ஒரு பொய் சொன்னா யோக சாஸ்திரம் சொல்றது மனசுல உள்ளதை நேரம் பேசு. அவ என்ன நினைச்சுப்பா அதெல்லாம் நீ பார்க்காத. நீ ஒரு பொய் சொன்னா 20 படி ஏறினா நீ 15-16 படி இறங்கிடுவ கீழே. ஒரு பொய் அது பொய்னா பெரிய பொய்யா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நித்தியப்படி சொல்ற புழுவுக்கும் அதே தான் ரூல். சும்மா வந்துட்டே இருக்கேன் போயிட்டே இருக்கேன். யதார்த்தமா பேசு. யதார்த்தமா இருந்தாங்க அப்பதான் ஃபார்வர்டு. 20 படி யோகத்துல ஏறி ஒரு பொய் சொல்லிட்டா அது அதனால எந்த பாதிப்புல சும்மா சொன்னேங்கிற பாருங்க. சும்மாங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? அது எல்லா இடத்துலையும் யூஸ் பண்றான். ஏன்னா இங்க வந்தேன் சும்மா வந்தேன், ஏன்னா அங்க போறேன் சும்மா போறேன், ஏன்னா உட்காந்துருக்க சும்மா உட்காந்து. அது ஏதாவது அர்த்தம் இருக்கா? இப்படிலாம் பேசவே கூடாது. இப்படிலாம் பேசவே கூடாது. இப்படி பேசாம நம்ம வாசனா பலம் நம்மளால எடுக்க முடியாது. அதனால என்ன பண்ணணும்னா நீ உனக்கு ஒரு சர்க்கிள் வச்சுக்கோ. உன்னுடைய யதார்த்தமா அவாழ்கிட்ட பழகு. பாக்கி எல்லார்ட்டையும் கண்ணியமா டீசெண்டா இருந்துக்கோ. உனக்கு நீ ஒரு சர்க்கிள் வச்சுக்கோ. ஏன்னா நீ எப்படின்னு அவளுக்கு தெரியும். அப்போ நீ உன் சாதனைய மேல மேல பண்ணிட்டே போகும். இவர் சொல்ற பொய்ய சொல்லிட்டு சௌக்கியமா இருக்காங்க. வசிஷ்டர் எழுந்தார், பயம் வந்துருக்காரு. அவர் இப்ப இத்தனை இவர் ராமர் பெருமையை தானே சொல்லிட்டு இருந்தாரோ, ராமர் பரமாத்மாடா வந்துருவான், அவன் யாகத்தை ரசிச்சு கொடுப்பான்னு. ராமர் பெருமையை மூட்டை கட்டி வச்சாரா வசிஷ்டாச்சாரியா. அவர் என்ன பண்ணாருன்னா தன் வாழ்க்கைனால விஸ்வாமித்திர ஒரு பெருமையை சொல்றான். தசரதா உனக்கு ஒரு யோக்கியதை, எனக்கு ஒரு யோக்கியதை, அவருக்கு 2 யோக்கியதை. என்னன்னா நீ க்ஷத்ரியன், நான் பிராமணன். விஸ்வாமித்திர யாருன்னா சத்திரியனா இருந்து பிராமணனா ஆனவன். அதனால நம்ம 2 பேர் யோக்கியதையும் அங்க இருக்கு. நம்ம 2 பேரும் இருந்தா ராமர் எப்படி பார்த்துக்கோமோ அவர் ஒருத்தரே தேசாம் அலம். அவளுக்கு அவரே போரும். உனக்கு ஒரு யோக்கியதை, எனக்கு ஒரு யோக்கியதை, 2 யோக்கியதை அவர்கிட்ட இருக்கு. தவ புத்திர ஹிதார்த்தாய, அவர் கத்திரியனா இருந்து அவர் சூரிய வம்சத்து ராஜா தான் விஸ்வாமித்திரர். அவர் பரம்பரையில தான் தசரதர் வந்திருக்கான். சூரிய வம்சத்து ராஜா தான் விஸ்வாமித்திரர். அந்த விஸ்வாமித்திரருக்கு அப்புறம் அதே சூரிய வம்சத்துல வந்தவர் தான் ஹரிச்சந்திரன். அதனால அவருக்கு பேரன் தான் ராமர். சூரிய வம்சத்து ராஜா பேரெல்லாம் தாத்தா பார்த்துக்க மாட்டார். தவ புத்திர ஹிதார்த்தாயப்பா, என் கூட சண்டை போடுறதுக்கு நிறைய அஸ்திர சஸ்திரங்கள்லாம் மூடையா மலைமலையா வச்சிருக்காரு. இப்ப பிரம்ம ரிஷி ஆயிட்டதுனால அந்த அஸ்திரங்கள்லாம் தூங்குறது. ஏன்னா யாரோடையும் சண்டை போடக்கூடாது. பிரம்ம ரிஷி ஆகிட்ட பிராமணனா போயிட்டதுனால சண்டை போடக்கூடாது. அதனால அடிச்சா கூட உங்க கை வலிக்கிறதா, எனக்கு கொஞ்சம் தான் வலிக்கிறதுன்னு அண்ணன் சொல்லணும். அதனால அத்தனை அஸ்திரசஸ்திரமும் தூங்குறது. அதை எல்லாத்தையும் ராமார்ப்பணம் பண்றதுக்காக தான் அவர் ராமரை கூப்பிடுறாரு. தவ புத்திர ஹிதார்த்தாய, அதனால அவனுக்கு வரக்கூடிய கல்யாணம் ஸ்ரேயஸ்தாஸ்மை பிரதாசியாமி பகுரூபம் ந சந்தேகான்னு அவரே சொல்றான். நிறைய ஸ்ரேயஸ உன் பிள்ளைக்கு நான் பண்றதுக்காக தான் நான் கூப்பிடுறேங்கிறா. தரமாட்டாங்கிறான். வசிஷ்டர் எழுந்து விஸ்வாமித்திரரை பத்தி பேசினார். அப்பா தேசாம் ஸ்வயம் தேசாம் நிகிரகேன சக்தா. அவர் மாரீசன் சுபாகுவை நிகிரகம் பண்ற சக்தி இல்லாம இங்க வந்து கூப்பிடுறேன். அவர் விஸ்வாமித்திர கண்ணை திறந்து பார்த்தான்னா ஆகாசத்துல இருக்கிற மாரீசன் சுபாகும் அப்படியே புடி சாம்பலா கீழ் வந்துடும். ஸ்வயம் தேசாம் நிகிரகேன சக்தா, அப்பேற்பட்ட சக்தி உள்ளவர். அந்த அத்தனை சக்தியும் பிள்ளைக்கு மங்களம் பண்றதுக்காக கூப்பிடுறாரு. அவன் அனுப்பு. அப்பயும் யோசிக்கிறான் தசரதன், அப்பயும் யோசிக்கிறான். விஸ்வாமித்திரர் அவ்வளவு பெரியவரா இருந்தா அதுக்காக அவரோட அனுப்பிச்சிட முடியுமா? என் பிள்ளை என்னால என்ன முடியுமோ நான் பாத்துக்கிறேன் இருப்பான். அப்பயும் யோசிக்க. அப்பதான் வசிஷ்டர் கடைசியா சொல்றாருப்பா, 60,000 வருஷம் நீ எந்த தர்மங்கள்லாம் பண்ணினியோ அந்த தர்மம் உன்கிட்ட இருக்கணும்னா ராமரை விடு. இல்ல தரேன்னு சொல்லி தரமாட்டேன்னு ராமரை வச்சிருந்தேன்னா பொய் சொல்ற மாதிரி. தரேன்னு சொல்ற தரமாட்டேன்னு பொய் சொன்னது. நீ பொய் சொல்லக்கூடிய பலன் என்னன்னா 60,000 வருஷம் பண்ணின தர்மமும் போயிடும். நீ தீர்மானம் பண்ணிக்கணும்னா உடனே தசரத மகாராஜா எனக்கு ராமர் வேண்டாம், தர்மம் தான் வேணும்னா. ஏன்னா தர்மம் வேண்டாம்னு ராமரை இங்க வச்சிருந்தாங்க. நாளைக்கு தலைய காலம் வலிச்சா தர்மம் தான் காப்பாற்றும். தர்மமே இல்லாத வெறும் ராமரை வச்சு என்ன பண்றது? அப்பதான் ததவு குஷிக புத்திராய சுப்ரீதேன அந்தராத்மனா
டவுட்டோட கொடுக்கலையாம். டவுட்டோட சுப்ரீதேன அந்தராத்மனா ததவு, அந்த புத்திராய ததவு. அந்த விஸ்வாமித்திரர்கிட்ட அவ்வளவு மனசு சந்தோஷமா கொடுக்குறான். அவர் வாங்கிட்டாரோ இல்லையோ ரத்தன கையில கிடைச்சதுன்னு 15 மைல் 1.5 மணி நேரம் விறுவிறு சரையோட தீரத்துக்கு வந்துட்டார். அது வரைக்கும் பேசவே இல்லை, ஒரு வார்த்தை பேசல. கைலாச பர்வதத்துல பரமேஸ்வரர் விறுவிறுன்னு முன்னாடி போறாரு, பின்னாடி பிள்ளையாரும் முருகரும் போற மாதிரி இருந்துதான் இவா போனார். துளசிதாசர் ராமச்சந்திர மானச விஸ்வாமித்திரர் பரமேஸ்வரர் மாதிரி விறுவிறுன்னு போறாரு. மகாகணபதியும் முருகரும் பின்னாடி. அப்பா ஸ்பீடால ஓட முடியாதான குழந்தைனால திக்கு திக்குந்து இந்த நடந்து போற மாதிரி இருக்குதான் இவா போனது. அப்படி போய் சரையுலக தீரத்துல போய் ஒரு ஸ்நானத்தை பண்ணி முதல்ல ராமேதி மதுராம்பாணி விஸ்வாமித்ரஹா அபியபாஷதா, ராமான்னு அவர் வாக்கிலிருந்து அப்பதான் முதல்ல மதுரமா ஒரு சொல்லு வந்துதான் ராமான்னு கூப்பிட்டான். ஏன் 1.5 மணி நேரம் பேசவில்லைன்னா, இந்த ராமங்கிற பேர் வசிஷ்டர் வச்சது, நம்ம வேற பேர் வச்சு கூப்பிடணும், அவரை வச்ச பேரை கூப்பிடக்கூடாதுன்னு யோசிச்சுட்டே போயிருக்காரு. அதை விட நல்ல பேர் அமையலையா, கிடைக்கலையா அவருக்கு. அதனால ராமேதி மதுராம் பாலியம் விஸ்வாமித்ரோபியபாஷத, விஸ்வாமித்திரோடு போய் சந்தியாகால ஸ்நானத்தை பண்ணி அனுஷ்டானங்கள்லாம் பண்ணி ஜபம் எடுத்து 27 மந்திரம் எழுதி வச்சிருக்கேன். அதெல்லாம் எக்ஸ்ட்ரா இதெல்லாம் சொல்ல முடியும். ஒரு மந்திரமும் எப்படி இருக்குன்னு நிறைய கூட முடியா மந்திரத்தை உபதேசம், கூட முடிய மந்திரத்தை பல அதிபலேருந்து ஆரம்பம். பல அதிபலேருந்து மந்திரம் உபதேசம் அது ரெண்டுத்துலேருந்து ஆரம்பம். பலேன்னு ஒரு பலம் மந்திரம், அதிபலேன்னு ஒரு மந்திரம். அதுதான் பஞ்சரத்திலிருந்து தியாகராஜர் கூட சொல்றார். பலாதிபலேதின்னு அந்த மந்திரம் ஏன் ஃபேமஸா போச்சுன்னா, ராமா அது உனக்கு உபதேசம் பண்ணினதுனால அந்த மந்திரம் ஃபேமஸ் ஆயிடுச்சு. அந்த மந்திரத்துல ஒண்ணு சக்தி இல்லை, ராமா உனக்கு உபதேசம் பண்ணினாரு, அதனால மந்திரத்துக்கு அட்வைஸ் பண்ணுங்கிறார் தியாகப்படும் ஜெகதானந்தகாரகான்னு நினைக்கிறேன். இல்ல சாதீசனையோ ரெண்டு ஏதோ ஒரு கீர்த்தனையில அவர் சொல்றார், மூடையா மந்திரத்தை உபதேசம் பண்ணி ராத்திரியா எடுத்து தசரதன் நிருபசூர் சத்தமாக்கியாம் திருநசையானே புல்லெல்லாம் புடுங்கி மொத்தமா பெட்டு மாதிரி போட்டு தன்னுடைய அங்கவஸ்திரத்தை எடுத்து அதுல போட்டு ராமகிருஷ்ணனால தூங்க பண்ணி மறுநாள் காலங்காத்தால அவர் தான் எழுப்புறார் சுவாமியே. இன்னைக்கு லோகம் பூரா அதை சொல்லிதான் எழுப்பிட்டு, கௌசல்யா சுப்ரதா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்த்தூலா கர்த்தவ்யம் தெய்வமான்னிகம். எந்த சாமி எழுப்புறதா இருந்தாலும் இதுதான் சொல்றோம். அது பிள்ளையார் முருகன் பரமேஸ்வரன் அதெல்லாம் கவலை இல்லை. எந்த சுவாமி எழுப்பினாலும் கௌசல்யா சுப்ரதா. ஏன் ஆம்பளைக்கு ஆம்பளை தசரதன் நிருபசூர் சத்தமாபியான்னு சொன்னாரு, ஆம்பளைக்கு ஆம்பளை தசரதன் அன்னைக்க வேண்டியதானே கௌசல்யான்னு ஏன் சொல்லணும்னா, 12 வயசு குழந்தையில கூட்டின்னு வந்துட்டோம். அவன் அரண்மனையில தங்கல, வெளியில தூங்குறோம்னு தெரிஞ்சுக்கணும். கௌசல்யே எழுப்புறதா இருந்தா கௌசல்ய புள்ள எழுப்ப மாட்டாரோ, ராமா எழுந்திருந்தா எழுப்புவான். அதனால நம்ம அம்மா நம்மளை எழுப்பல, வேற யாரோ நம்மள கௌசல்ய புள்ளையே எழுந்துருன்னு எழுப்புறான்னு குழந்தைய தெரிஞ்சுக்கணும்னு கௌசல்யா சுப்ரதான். இன்னொரு சுவாரஸ்யம் என்ன, கௌசல்யா சுப்ரதான்னா 1000 டிபேட் கான்வர்சேஷன் டிபேட் பண்றான், ஆர்கியூ பண்றான், தரமாட்டேங்கிறான் தசரதன். இவர் முதல் தடவை சொபுத்திரம் ராஜசார்தூலான்னு சொன்ன உடனேவே கௌசல்யா என்ன பண்ணினாலும் ராமரையும் லட்சுமணரையும் கூப்பிட்டு, அப்பா வில்வித்தையெல்லாம் கத்துட்டு வந்திருக்கேன், பாடசாலையிலேருந்து வந்த உடனே உங்களுக்கு முதல் வேலை வந்ததே யாக சம்பரட்சணம், இது பெரிய பாக்கியம். அதனால அந்த ரிஷி கூட போய் நீங்க யாகத்தை சம்ரட்சித்து கொடுங்கோன்னு அப்பா பேசுறது தரமாட்டேன்னு அவ பேசணும்னா அவ பேசுறதுக்குள்ள ராமரையும் லட்சுமணரையும் ரெடி பண்ணி வச்சுட்டான் கௌசல்யா அவளோட அனுப்புறதுக்கு. அதனால இவன் 1000 பேச்சு பேசிட்டு கொடுத்தான், அவன் முதல்ல ரெடி பண்ணிட்டா. அதனால ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் அவனுக்கு தாங்கிறதுனால கௌசல்யா சுப்ரதா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததேங்கிறானா. நேர கிளம்பி சித்தாசிரமத்துக்கு போய் போற வழியிலேயே தாத்தகாவை சம்ஹாரம் பண்ணி சித்தாசிரமத்துக்கு போய் வசிஷ்டாச்சாரியாருடைய யாகத்தை சம்ரட்சித்து கொடுத்து யாகம் பூர்த்தியாச்சு, அவமிருத ஸ்நானம் ஆச்சு, வந்த வேலை ராமர் ஐசன் வந்த வேலை நல்லபடியா பூர்த்தியாச்சுன்னு வசிஷ்டர் நடத்திட்டு இருக்கும்பொழுதே ஒரு பத்திரிகை வருது. என்னன்னா, ஜனக மகாராஜாட்டேருந்து பத்திரிகை வருது. என்னன்னா, இது மாதிரி தனுர்யாகம் பண்ண போறேன், நீங்க அவசியம் வரணும்.
கம்சனும் தனுர்யாகம் பண்றேன்னு தான் பத்திரிகை அனுப்பிச்சா, அக்ரூர் அனுப்பிச்சு கிருஷ்ணன் அழிச்சுடுவான். என்னன்னா பாவம் தான் பேசுவோம், யாரு காரியம் பேச. பகவான்கிட்ட நீ 1000 டின்னு நெய்யை ஊற்றி யாகம் பண்ணினாலும் அதுக்கு சந்தோஷப்படுவான். இங்க ஜனக மகாராஜா தனுர்யாகம் பண்றேன்னு சொல்லி யாகம் பண்ணினார், நல்ல பாவத்துல பண்ணினார். ராமச்சந்திரமூர்த்தி மாப்பிள்ளையா வந்தார், பகவான் மாப்பிள்ளையா வந்தார். அங்க கம்சன் பாவம் சரியில்லாத கிருஷ்ணரை கொண்டுடணும், அதுக்காக தனுர்யாகத்துக்கு நீங்க கூட்டின்னு வாங்கணும்னா அதே தனுர்யாகத்துல தான் உயிர் போச்சு. அப்ப என்னன்னா பாவகிராகி ஜனார்தனா, அவனுக்கு என்னன்னா நீ என்ன வேணாலும் பண்ண, அதை நீ என்ன நினைச்சுன்னு பண்ற, காரியத்துல ஒண்ணுமே கிடையாது, பாவத்துலதான் சர்வமும் இருக்கு. உடனே மிதிலையை நோக்கி போறா, பத்திரிகை எடுத்துட்டு போற வழியிலேயே கௌதமருடைய விசாலான்னு ஒரு நகரம், கௌதமருடைய ஆசிரமம். கௌதமர் ஆசிரமத்துல சர்வ கதையும் சொல்றான். தேவேந்திரன் வந்தது, முனிவேஷம் சஹசிராட்சம் விஜ்ஞாய ரகுநந்தனா, தெரிஞ்சே தப்பு பண்ணினான். விஜ்ஞாய தெரியாமலாம் தப்பு பண்ணல, கௌதமருடைய வேஷத்தை போட்டு வந்தான், தெரிஞ்சுதான் தப்பு பண்ணினா. அப்பேற்பட்ட பத்திரியா இருந்த அகல்ய பாத தூளியினாலேயே பகவான் உதாரணம் பண்ணி அகல்யா பூஜ்யா வருது. தப்பு பண்றதுக்கு முன்னாடி அகல்யா எப்படி பரம பவித்திரமா இருந்தாலும் அது மாதிரி பண்ணினார். அதனால தான் துளசிதாசர் சொன்னார், ராமயே கதா பசதிய தாரி நாம கோட்டி கல்லு குமதி சுதாரி. பிரபு ராமா, துளசிதாசர் சொல்றார், நீ என்னை காப்பாற்றணுங்கிற அவசியம் இல்லை, உனக்கு நிறைய காரியம் இருக்கும், நீ இந்த காரியத்தெல்லாம் பாரு, உன் நாமா எனக்கு போதும். ஏன் அப்படின்னா ராம ஏகதா பசதியுத்தாரி, ராமச்சந்திரமூர்த்திய பூமியில அவதாரம் பண்ணி 11,000 வருஷம் காலம் ராஜ்ய ஆண்டதுல ஒரே ஒரு அகல்யை தான் உத்தாரணம் பண்ணினார் ராமச்சந்திரமூர்த்தி. ஆனா ஒரு நாமா இருக்கே, நாம கோட்டி கல்லு குமதி சுதாரி. இந்த பகவான் உன்னுடைய நாமா இருக்கே, கலியுகம் வரைக்கும் எத்தனை கோடி பேரை உத்தாரணம் பண்ணிட்டு இருக்கு. அதனால ராமா எனக்கு உன் நாமா போரும், நீ வரணுங்கிற சிரமப்படாத, நீ உன் காரியத்தை பாருங்கிற துளசிதாசர். அது மாதிரி பாத தூளியினால அகல்யா சாப விமோசனம் பண்ணி உடனே கௌதமர் அகல்யாக்கு பின்னாடி நான் தான் காத்து மாமா அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறார். 2 பேரையும் பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்றா. அகல்ய கதறா. ஏன்னா இது வரைக்கும் நான் பார்த்த தெய்வங்கள் எல்லாமே காலில் விழுந்தா காப்பாத்துவேன்னு சொல்லும். ராமா, தெய்வங்கள்ல நீ தனி, என்னை காப்பாத்திட்டு என் காலிலையும் உழறைய, உன்ன மாதிரி ஒரு தெய்வத்தை பார்க்க முடியுமான்னு அகல்யா ராமரை கொண்டாடுறா. அன்னைக்கு கௌதமர் ஆசிரமத்திலேயே சாப்பிட்டாரு. ராமச்சந்திரமூர்த்தி விஸ்வாமித்திரர் எல்லாரும் அங்கேயே ஆதித்யம் பண்ணிட்டு அங்கேயிருந்து நேரம் கிளம்பி விஜயலாபுரிக்கு வரா. விஜயலாபுரிக்கு வந்தா ஜனகன் பார்த்து ஓடி வரான். அதனால அங்க உட்கார்ந்துட்டு யாகத்தை மேல பார்க்க முடியல, அப்படி ஓடி வரான். நடுப்புற விஸ்வாமித்திரர் இருக்கார், ஒரு பக்கம் ராமர் வரார், ஒரு பக்கம் லட்சுமணர் வரார். ஓடி பிரதட்சணை நமஸ்காரம் பண்ணி, இமௌ குமாரௌ பத்ரந்தே தேவதுல்ய பராக்கிரமௌ கஜசிங்க கதி வீரௌ சார்தூல விடபோபௌ பத்மபத்ர விசாலாட்சௌ கட்கதூரி தனுர்தரௌ. அவன் கொண்டாடுறான். ஸ்லோகம் அப்படியே பார்த்தா எல்லாம் விபச்சாரத்திலே வருது. 2 பேரும் சேர்த்து சொல்றான். இமௌ குமாரௌ, ஒரே ஒரு பதம் மாத்திரம் புளூரல்ல போடுறான். பத்ரந்தே, பத்ரந்தே, ஹே ரிஷி, இந்த 2 பேரும் உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும். யாரு? ஏன்னா இது வரைக்கும் விஸ்வாமித்திரா வாத்துக்கு வந்தா எப்படி இருக்கேன், வாங்க சூக்கியமா இருக்கா, எப்பேற்பட்ட பாக்கியா நீங்க வந்தது அப்படின்னு பேசணும். அவனை மைண்ட் பண்ணவே இல்லையா. பத்ரந்தே, உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும்னா அவனுக்கு என்ன மங்களம்? யார் ஆசீர்வாதம் பண்றதுக்கு இல்லையோ. இவன் சொல்றான், ஜனக மகாராஜா வசிஷ்டாச்சாரியோட பார்த்து நீங்க சௌக்கியமா இருக்கோங்கிறான். ஏன் அப்படின்னா இவா 2 பேருக்கு நடுவுல அவர் நடந்து வருது. இவருடைய தேக காந்தி அவர் மேலப்பட்டு அவர் அழகா தெரிகிறாராம். எங்க கண்ணெல்லாம் உங்க மேலப்பட்டிருக்கு, அதனால கந்திருஷ்டி படாம நீங்க சௌக்கியமா இருக்கோம். பத்ரந்தே தேவதுல்ய பரா கதம் பத்யாமிக பிராப்தோ
கிமர்த்தம் கஸ்ய மாமுனே கஸ்ய புத்திரவு. இவன் 2 பேர் யாரு, யாரோட புள்ள, இங்க ஏன் நடத்தி ஐசின்னு வந்தேன்னு கேட்டான். ஆத்துல கல்யாண வயசுல பொண்ணு இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஆத்துல கல்யாண வயசுல பொண்ணு இருந்தான்னு வச்சுக்கோங்க. கண்ணு கழகா ஒரு நல்ல பிள்ளைய பார்த்தா இவன் நம்ம பிள்ளைக்கு சரியா இருப்பான், நம்ம பொண்ணுக்கு சரியா இருப்பான்னு தோணும். அப்பாக்களுக்குலாம் அப்படிதான் தோணும். வெளியில போறது ஆத்துல கல்யாண வயசுல பொண்ணு தான் இவன் சரியா இருப்பான், நம்ம பிள்ளைக்கு இவன் சரியா இருப்பான்னு தோணும் பாருங்க. அது மாதிரி பார்த்த உடனேவே இவர் நம்ம பொண்ணுக்குன்னு தீர்மானம் பண்ணிட்டார். அதனால ஒரு எகிரிபிச்சா மாப்பிள்ளைக்கு கூட பெருசா சாரிக்கெல்லாம் வச்சு மாப்பிள்ளை அழைப்பிடலாம் பிரமாதப்படுவேன். என் மாப்பிள்ளையை ஏன் நடத்தி ஐசி கூட்டிட்டு வந்தேன்னு கேட்கலாம். கதம் பத்யாவிகப்படாது. என் மாப்பிள்ளையே நீ என்னவா நடத்தி, நான் ரத்தம் அமைச்சிருக்க மாட்டேனா, தேர் அமைச்சிருக்க மாட்டேனா, என் மாப்பிள்ளையை இப்படி கூட்டிட்டு வந்தேன்னு ஐசிட்டு போய் அந்த தனுசை காட்டுறான். பார்க்கலாமாங்கிறார் பிரபு. பார்க்கலாமா? அவர் விளையாடுகிற பாரு உனக்குதான் அப்படி எடுத்து வச்சு தாளில் மடுத்து கடுப்பில் யாரும் அறிந்து. ரொம்ப அழகா சொல்றார். என்னன்னா எல்லாரும் நகுத்தவே முடியல. இதுக்கு முன்னாடி பல பேர் ட்ரை பண்றா, அந்த நகுத்த கூட முடியல, அசைக்க கூட முடியல. இவர் எப்படின்னா சுகாச்சாரியர் பாகவத்தை சொல்றாரு, ஆதாய பால கஜலீல இவேக்ஷு எஷ்டிங்கிறார். ஒரு குட்டியானட்ட ஒரு கரும்பை கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க. ஒரு கரும்பு கழிய ஒரு குட்டியானது அது என்ன அனாயாசமா அது உடைச்சி சாப்பிடும். அது அந்த யானை இந்த கரும்பு கழிய தூக்கிறதுக்கு ஏதாவது சிரமப்படுமான்னு அது மாதிரி அந்த சிவதரிசை தூக்கினாராம். ஆதாய பால கஜலீல இவேக்ஷு எஷ்டி. அந்த இக்ஷு எஷ்டிய அந்த கஜம் எப்படி தூக்குமோ அது மாதிரி தூக்கினாராம். அப்படி தூக்கி அது என்னன்னா அதை எடுத்து அந்த சுத்தி இருக்கிற கயிறை கழட்டி அதை வளைச்சி இந்த பக்கம் அந்த கயிறை கட்டி நான் பூட்டி அதை பிடிச்சி அப்படி சங்காரம் பண்ணணும். இதுதான் போட்டி. இவ்வளவு காரியம் பண்ணணும்னு ஒரு கம்பர் அழகா சொல்றார். கடுப்பினில் யாரும் அறிந்தினர். கடுப்புனா வேகம் தமிழ். கடுப்பேத்தாதேங்கிற என்ன வேகப்படுத்தாதன்னு அர்த்தம். கடுப்புனா ஸ்பீடு, வேகம் அர்த்தம். இவர் பண்ணின வேகத்தை யாருமே பார்க்க முடியாது. அத்தனை பேர் கூடியிருக்கான், அத்தனை பேர் இருக்கா. கடுப்பினில் யாரும் அறிந்தினர். என்ன ஆச்சுன்னா தடுத்து இமையாம நின்றனர். இவர் இவ்வளவு வேகமா பண்றாரு, எந்த சீனையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தடுத்து இமையாமல் நின்றனர். இமையை இப்படி பிடிச்சிருந்தா இமை கொற்ற நேரத்துல காரியம் பார்த்துட்டா என்ன பண்றது? அதனால தடுத்து இமையாமல் நின்றனர். அத்தனை பேரும் பார்த்துட்டே இருக்கா, அப்படியே வேடிக்கை பாரு. கையால் எடுத்தது கண்டனர். அப்படி கையால் எடுக்கிறத பார்த்தாரா. அதுக்கப்புறம் தாளினில் மடுத்து நானுதி வைத்தது நோக்கார். அதை எடுத்து அப்படி வச்சு இந்த கால் கட்டவரல் பக்கத்து வரலால் அப்படி காலால அந்த கீழே உள்ளதை அணைஞ்சி அதை பிடிச்சிண்டு இதை மேல உள்ள நூலை கழட்டி வளைச்சி கட்டி சங்காரம் பண்ணணும். இது எதுவுமே பார்க்க முடியலையா அவளால. ஏன்னா அவ்வளவு ஸ்பீடு. கடுப்பினில் யாரும் அறிந்தினர். அவ்வளவு ஸ்பீடா பண்ணியிருக்கார். என்ன ஆச்சுன்னா கையால் எடுத்தது கண்டனர், இட்டது கேட்டார். சத்தம் தான் கேட்டு எடுக்கிறத பார்த்தா தத் பபஞ்ச தனுர் மத்திய. அப்படியே ஆதிசேஷன் பயந்து போயிட்டான். ஆதிசேஷன் அருமையான வியாக்கியானம். ஆதிசேஷன் பயந்தானா. ஏன்னா அவர் ஆதிசேஷனுடைய தலையில தானே பூமி இருக்கு. இந்த சத்தம் கேட்ட உடனே நம்ம தலையில இருக்கிற பூமி ரெண்டா உடஞ்சு போயிருக்கோம்னு ஆதிசேஷன் பயந்தான் இந்த சத்தத்துல. அப்படிப்பா உடனே பார்த்தா வெத்தலை பாக்கு எடுத்துட்டா, ஒரு சாலகிராமத்தை எடுத்துட்டா, பொங்கல் எடுத்துட்டா, சீதையை கொண்டு வந்து கல்யாணம் பண்ணான். கன்னியாகம் பண்ணாங்கிறான் ஜனக மகாராஜ். அதெல்லாம் இல்ல பாருன்னு பார்த்தேன். கல்யாணம் எல்லாம் 60,000 வருடம் எங்க அப்பா தபஸ் பண்ணி என்ன பெற்றிருக்காரு. எதுக்கு? அவருக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கா? அவருக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கா? அந்த கல்யாணம் இல்லாம கதை எதா இருந்தாலும் எங்க அப்பா பிதுர்வசன நிர்தேசாது, பிதுர்வசன கௌரவம். எங்க அப்பா சொல்லணும்
அததான் பிராட்டி சுந்தரகாண்டத்துல ஆஞ்சநேயர்கிட்ட சொல்றேன், ஏ ஹனுமன்னே, இவ்வளவு பிரயத்தனை என்ன மீட்கிறதுக்கு ராமர் பண்றாரு, என் நாதன் என்னை மீட்கிறதுக்கு இவ்வளவு பிரயத்தனம் பண்ணி வராரு. ஏன்னா நான் தான் அவருக்கு அவ்வளவு இஷ்டம். ஏன் தெரியுமா? என்னை எங்க மாமனார் செலக்ட் பண்ணினா அதனால அவருக்கு பிடிக்கும். இது மாதிரி சொல்லுவாளா யாராவது நீங்க? எங்க அப்பா என்ன செலக்ட் பண்ணினதுனாலதான் எங்க ஆத்துக்காரருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு பிராட்டி தன் வாக்குனால ஆஞ்சநேயர்கிட்ட சொல்ற. இது முதல்ல புரியுமா அவருக்கு? அவர் கல்யாணம் ஆகாது, இந்த உறவே புரியாது. ஆனா அவர்கிட்ட எங்க மாமனார் என்ன செலக்ட் பண்ணியதுனால எங்க ஆத்துக்காரர் பிதுர்வசன நிர்தேசாது பிதுர்வசன கௌரவாத்தி என் மேல உயிரை வச்சுட்டு இருக்காங்க. இது பாலகாண்டத்துல இருந்து யுத்த காண்டம் வரைக்கும் கோத்து இருக்கு ராமாயணம். அப்படியே ஒரு லைன் மாதிரி கதை அப்படி சொல்ல முடியாது. அப்படி சொல்ல முடியுமா ராமாயணத்தை? எதையுமே அப்படி சொல்ல முடியாது. அங்கங்க உள்ள ரசத்தை அப்பப்போ அனுபவிச்சுட்டா அதுதான் நம்ம மாறுறதுக்கு, ஆத்திரம் மாறுறதுக்கு இதெல்லாம் தான் ஹேத்துவா இருக்கும். அப்பாட்ட சொல்லணும்னே லக்னம் தீர்மானம் பண்ணதான் விஸ்வாமித்திரர். இன்னைக்கு கல்யாணம் லக்னம், இந்த லக்னத்துல கல்யாணம்னு ஓட அனுப்பிச்ச திரு அங்கிருந்து கலந்து அயோத்தியே வருதான். மிதில சின்ன நேபாள், நீ போறவன் மிதில நேபாள் சின்ன இடம், அயோத்தி உழவு பெற்ற ஊர். அங்க அயோத்தியில அத்தனை பேரும் கிளம்புறா. ராஜா தான் கடைசியா தானே கிளம்பணும். கடைசியா முன்னாடி எப்படியே சைன்யங்கள்லாம் போன பண்ணோம். எத்தனை பேர் கிளம்பினா அயோத்தியில இருந்து நேபாளுக்கு அங்க மிதிலைக்குன்னா, தசரத மகாராஜா தேர்ல ஏறி உட்கார்றாரா மிதிலைக்கு கிளம்புறதுக்கு. இன்னும் தேர் 2 அடி கூட நகர்ல இன்னும். தசரத மகாராஜா தேர்ல ஏறி உட்கார்ந்துருக்கார். அவருக்கு முன்னாடி பரிவாரம் கிளம்புறதும் அதுல முதல் நாள் மிதிலை ரீச் ஆயாச்சு. அத்தனை பேர் போயிருக்காங்க. அத்தனை பேரு அயோத்தியில இருந்து ராமர் 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 கல்யாணம் ராமர் அத்தனை பேர் போயிருக்காங்க. பூரா 4 பந்து லோகம் பூரா சௌக்கியமா இருக்கு, சுகமா இருக்கு, ஆனந்தமா இருக்கு. பரத லட்சுமண சத்ருநாளுக்கு சந்தோஷமே இல்லையா? ஏன்னா இப்படி அண்ணா கல்யாணத்தோடய நம்ம அன்னைக்கே நம்ம கல்யாணத்தை வச்சுட்டாலே அண்ணாவோட மாப்பிள்ளத்தோட இருக்க முடியலையேன்னு வருத்தமா மாறு. அழகா அப்படி கூட்டின்னு வந்தான். கூட்டின்னு வந்து ஏதோ தேன ததாசக்ருஹு விவாகம் விதிபூர்வகம் அப்படி தங்கத்துல சமித்து தர்ப இதெல்லாம் தான் தங்கத்துல இல்லை. ஏன்னா தங்கத்துல போட்டா யூஸ் பண்ண முடியாது. பாக்கி அத்தனையும் தங்கத்துல இருக்கான். அக்ஷதாம் அந்த அக்ஷதையெல்லாம் அப்படி சம்ஸ்காரம் பண்ணி வச்சிருக்காங்கிற மெனக்கெட்டு வால்மீகி பகவான் அக்ஷதையெல்லாம் சம்ஸ்காரமா பண்ணி வச்சிருக்க. ஏன்னா அந்த அக்ஷதை பண்றதுன்னு பாருங்க, அதெல்லாம் ஒரு கலை. அதெல்லாம் அது அக்ஷதை இவ்வளவுதான் இருக்கும், அதுல இவ்வளவு தண்ணி ஊட்டி விடுவோம், அது சொதக்கு இருக்கும். போட்டா அது அக்ஷதை ஆசீர்வாதம் கைய உதறணும் இப்படி இருக்கும். அப்படி இல்லைன்னா தண்ணியே ஊத்தாம எடுத்தா அக்ஷதை ஒரு பக்கம் இருக்கும், இந்த மஞ்சள் ஒரு பக்கம். இப்படிலாம் அது தெரியணும். அது டெய்லி கலந்தாதானே தெரியும். பிராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட். டெய்லி கலக்கணும். அது என்னன்னா அந்த அக்ஷதை எடுத்து குளியூட்டி ஜலம் ஊற்றிட்டு அதுல ஒரு சொட்டோ 2 சொட்டோ நல்லெண்ணெயோ இல்லை நெய்யோ ஏதோ ஒன்று ஊற்றி அதை முதல்ல வெறும் அக்ஷதையே பசையணும். அதுல அந்த நல்லெண்ணெயோ நெய்யோ விடுற பாருங்க, அந்த ஷைன் ஏறும் அந்த அக்ஷதை. அதுக்கப்புறம் மஞ்சளோ இல்லை குங்குமமோ. இன்னைக்கு விஷயமே இல்லை, எல்லாம் கான்ட்ராக்ட், எல்லாம் கேட்டரிங்காரங்க கொடுத்துட்டா அது எதுக்கு போன அக்ஷதான்னு தெரியாது. ஏதாவது சுமசிவகாரத்துக்கு ஆசீர்வாதத்துக்கு போன அக்ஷதா இருக்கும், பாக்கி எடுத்துட்டு வந்து இங்க தட்டி எரிஞ்சிருவாங்க. நம்ம பண்ண வேண்டாம்ல. நம்ம குழந்தைகள் கல்யாணத்துக்கு எப்படி நல்லா இருப்பான்னு கேட்கறாங்க. நான் ஒன்றும் பண்ண வேண்டாம், எல்லாத்தையும் அவள்கிட்ட ஒப்புவிப்பேன்னா அவனும் ஒன்ன தேர்ட் பார்ட்டியா தான் ட்ரீட் பண்ணான். அவன் கல்யாணத்துக்கு அப்புறம் ஏன் என்ன புள்ள பார்க்க மாட்டேங்கிறான்னா, நீ அவன் கல்யாணத்துக்கு போது அவன் தேர்ட் பார்ட்டியா தான் ட்ரீட் நீ செஞ்சு எல்லாம். நீ என்ன ஆஸ் யூ ஷோ யூ ரீட்.
நீ என்ன விதைக்கிறியோ அதெல்லாம் விதைக்கும். நீ எப்படி குழந்தைகளுக்கு உழைக்கிறையோ அப்படிதான் அது. என்ன காரணம் சொன்னாலும் அந்த அது தேவதைகள்லாம் பார்த்துட்டு இருக்காரோ. நம்ம ஒரு ஆக்சுவலையும் தேவதைகள் பார்த்துட்டு இருக்காரோ. நீ குழந்தைகிட்ட எப்படி உழைக்கிறையோ அதுதான் உனக்கு ரிட்டர்ன். இதை அட்வான்டேஜா எடுத்துட்டு எங்க அப்பா அம்மா எனக்கு உழைக்கல அதனால நான் அவளுக்கு உழைக்கலன்னு சொல்லக்கூடாது. நீ உங்க அப்பாவுக்கு உழைக்கிறத பார்த்தாதான் உன் புள்ள உனக்கு உழைப்பான். எல்லாம் பாண்டிங் தானே, தனி இண்டிவிஜுவல் கிடையவே கிடையாது சார். 2 பேர் வேணும் குழந்தை பக்கத்துக்கு. இண்டிவிஜுவலா என்ன பண்ண முடியும்? அப்படி இந்த அக்ஷதை இப்படி சம்ஸ்காரம் பண்ணி வச்சிருக்காரு முதற்கொண்டு சொல்றாரு. ஏன்னா அவர் பண்றார், வசிஷ்டாச்சாரியால் பண்றாருன்னு வால்மீகி பகவான் சொல்றார். ஏன்னா ராமருக்கு கல்யாணம், மாந்து குழந்தை கல்யாணம்னா நம்ம தானே. அது முத நாளே அந்த ஆரத்தி எல்லாம் கரைச்சி வச்சிருவோம், பாட்டில கொடுத்துருவோம். அது மிச்சம் எல்லாம் சர்வம் சேஷம் தான். இல்லை சர்வமும் சேஷம். அது அது பலன் எப்படி கிடைக்கும் கேட்கிறேன். எப்படி பலன் கிடைக்கும்? நல்லா இருப்பான் அந்த குழந்தை. நம்ம பண்றத பண்ணினாதான் சௌக்கியம் கிடைக்கும். எல்லாத்தையும் இவர் பண்றாரா, வசிஷ்டாச்சாரியா தன் கையினால பண்றான். பண்ணி அவர் கன்னிகாதானம் பண்ணுவோங்கிறார். அவர் சொல்றார், இயம் சீதா மம சுதா சகதர்ம சரிதவா பிரதீட்சதைனாம் பத்ரந்தே பாணிங். சுவாமிகிட்ட எடுத்துருக்கோம். பாணிங் கிருண்ணீஸ்வ பாலினா. ஒரு சுவாமிகிட்ட இருக்கணும். பாணிங் கிருண்ணீஸ்வ பாலினா இயம் சீதா மம சுத் பதிவ்ரதா மகா பாகா சாயேவானுகதா சதா. எப்பேற்பட்ட சீதைன்னா இயம் சீதா மமசுதாங்கிற ஜனகர். மிதிலேயே எரியறதுடா அப்படின்னு யாக்ஞவல்கியருடைய சிஷ்யர் ஜனக மகாராஜா. அவர் எப்பேற்பட்ட ஞானின்னா கர்மணைவிஹி சம்சித்திம் ஆஸ்திதா ஜனகாதயான்னு பகவான் கீதையில ஜனக மகாராஜாவை கூப்பிடுறார். கீதையில ஞானத்தை உபதேசம் ஞானினா யார் தெரியுமாப்பா? அர்ஜுனா ஆஸ்திதாக ஜனகாதயா. ஜனகன் முதலிய ஞானிகள் இருக்காளே அவள மாதிரி இருக்கணும்னு பகவான் கீதையில சொல்லணும்னா அவர் எப்பேற்பட்ட ஞானியா இருக்கும்? யாக்ஞவல்கியர்கிட்ட உட்கார்ந்துட்டு பிரம்மசூத்திரம் படிச்சுட்டு இருக்கார். இவர் ஒரு மாயையினால யாக்ஞவல்கியர் அயோத்தியை பத்திங்கு எரியும்படியான ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணி, ஏ ஜனகா உன்னுடைய அயோத்தி எரியுதுங்கிறார். அந்த நெருப்பு என்ன சுடலியங்க. அப்பேற்பட்ட ஞானி ஜனக மகாராஜா. அந்த ஜனகன் அயோத்தி மிதிலையே எரியறது. மிதிலை எரியறது பத்தி கவலை இல்லாம இங்க உட்கார்ந்துருக்காருன்னா எப்பேற்பட்ட ஞானியா இருக்கும்? அந்த ஞானி சொல்றார், இயம் சீதா மம சுதா, என் பொண்ணுங்கிறார். ஏன்னா சீதை இருந்தா சொல்ல வேண்டியதானே என் பொண்ணு. சீதையை எதிர்க்க வச்சுட்டு நான் ஞானின்னு சொல்லிட்டு இருந்தா அசர் இருந்தாரு. ஏன் கதைக்கு வந்திருக்கியா? நான் கதைக்கு வந்திருக்கேன், ஜபம் பண்ணிட்டு இருக்கேன். கதை நீ இத்தனை வருஷமா ஜபம் பண்ணின பலன் தான் கதையில கொண்டு உட்காந்து வச்சிருக்கேன். நான் கதையில உட்காந்து ஜபம் பண்றேன், இல்ல கதையில நான் பாராயணத்துக்கு போறேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா பாராயணத்துல இது மாதிரி ரசிக்க முடியாது. கதை கேட்ட புரிகிற பாஷையில கேட்டாதான் ரசிக்க முடியும். அவன் சொல்றானா மமசுதா, ஏன் பொண்ணு எங்க இருந்து மமகாரம் வந்துட்டு, அப்பேற்பட்ட மமகாரம் வந்துட்டேன்னா பிராட்டினால வந்துதான். மமசுதா சகதர்ம சரிதவா. நீ எந்த தர்மத்துல இருக்கியோ அந்த தர்மத்துல இவ வருவான். அங்கேயிருந்து வந்து எங்க இடத்துல இது வழக்கம் கிடையாது, இந்த இடத்துலதான் புதுசா இருக்குன்னா புதுசாதான் இருக்கும். நீ என்ன கோத்திரம், இது என்ன கோத்திரம் மாறதான் அப்ப புதுசாதான் இருக்கும். ஏன் புதுசா பண்றேன் இல்லைங்க, நான் புதுசாதான் பண்ணணும். சகதர்ம சரிதவா பிரதீத்யசைனாம் ஏனாம் ச பிரதீத்ய. அங்க இங்க சகாராம் வால்மீகி ஏனாம் ச பிரதீச்ச பிரதீட்சேனாம் பத்ரந்தே. என்னன்னா இவளையும் உங்ககிட்ட ஒப்படைக்க. ஏனாஞ்ச பிரதீட்சா, இவளையும் உங்ககிட்ட ஒப்படைச்ச. ஏன்னா என்னைக்கு உன்னை விஸ்வாமித்திரரோட நீ வரத பார்த்தேனோ அன்னைக்கே என்ன உன்கிட்ட ஒப்படைச்சிட்ட, இன்னைக்கு இவளையும் ஒப்படைக்கிற. நீ வச்சுக்கோ. பாடிம் கிருண்ணீஸ்வபாடினா பதிவிரதா. அப்பேற்பட்ட பாதிவிரத்திய தபஸ் உள்ளவள் மகாபாகா. இப்பேற்பட்ட பாக்கியத்தை உன் கையை பிடிச்சிருக்கான். சாயேவ அனுகதா சதா, நிழல் மாதிரி உள்ள பின்பற்றுவோம்.
அப்படின்னா என்னன்னா நிழல் தனியா ஒரு ரைட்டை கிளைம் பண்ணாது. வெயில்ல நடந்து போறோம், தாகமா இருக்கு, ஜூஸ் குடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, நிழல் எனக்கு ஒரு பாட்டில் வாங்கி எனக்கு ஊத்துன்னு நான் சொல்லும். தனக்குன்னு தனியா ஒரு ஐடென்டிட்டியோ ரைட்டோ இல்லாத நிழல் எப்படி நம்மளோடயே வருதோ அது மாதிரி சாயேவ அனுகதா சதா அப்படின்னு ராமர் கையில பிராட்டியையும் லட்சுமணாழ்வார் கையில. ஏன்னா இங்க சுவாரஸ்யம் என்னன்னா, ஜனங்களுக்கு குழந்தை பிறகு சீதைய தத்தெடுத்து தத்தெடுத்துருந்தா என்னாச்சுன்னா, தத்தெடுத்த பாக்கியம் ஜனங்களுக்கு குழந்தை பிறகு அவளுக்கு ஊர்மியிலேன்னு. ஜனங்களுக்கு ஒரு தம்பி குஷத்வஜன் பேரு, அவளுக்கு 2 பொண்ணு மாண்டவி ஸ்ருதகேதி. இங்க 4 பொய்ய, இங்க 4 பசங்க, இங்க 4 பொண்கள். சம்பந்தம் ஆயிடுச்சு. ஆர்டர் மாறி போயிடுச்சு. என்ன ஆர்டர் மாறி போயிடுச்சுன்னா, பிறந்தது எப்படி ராமர் பரதன் லக்ஷ்மணன் சத்ருகன் தானே பிறப்பு. அப்போ சீதை ஊர்மிள மாண்டவி ஸ்ருதிகேதினா ஊர்மிள பரதநாட்டுக்காரியா தான் இருந்திருக்கணும். ஏன் மாறி போச்சுன்னா, இவன் கண்ணால பார்த்தது ராமரையும் லட்சுமணரையும் தானே, இவ தானே வரா. அதனால நம்ம பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைச்சாலும் அவன் நினைச்சிட்டான். அதனாலதான் சீதையுடைய தங்க ஊர்மிள லட்சுமணரை பண்ணிட்டா, மாண்டவிக்கு பரதன் ஊர்மிள ஸ்ருதகீர்த்திக்கு சத்ருகன். வந்ததுனால இது மாறிது, இப்படி மாறிது அப்படின்னு 4 கல்யாணம் சிறு சிறுன்னு நடந்து எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்க. அத்தனை பேரும் சௌக்கியமா இருக்கா. ராமரா அடைஞ்சு பிராட்டி சௌக்கியமா இருக்கா, பிராட்டி அடைஞ்ச பிரபு சௌக்கியமா இருக்கா. 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணிருச்சு. ஜனக மகாராஜா சௌக்கியமா ஆனந்தப்படுறார், தசரத மகாராஜா ஆனந்தப்படுறார், லக்ஷ்மணன் பரதன் சத்ருகன் மாண்டவி ஸ்ருதகீர்த்தி ஊர்மிள அத்தனை பேரும் அப்போடா அந்த சூரிய வம்சத்துல வந்த சூரிய வம்சத்துல பிறந்த ஹரிச்சந்திரையும் சந்திரமதியையும் பிரிச்சு வச்சோமே, அதே சூரிய வம்சத்துல வந்த ராமலட்சுமணால சேர்த்து ராம சீத்தையை சேர்த்து வச்சுட்டோம்னு நினைச்சு விஸ்வாமித்திரர் ஆனந்தப்படுறார், வசிஷ்டாச்சாரியார் ஆனந்தப்படுறார், அத்தனை பேரும் ஆனந்தப்படுறாரோ. அத்தனை ஆனந்தப்பட்டதும் போரலையா வால்மீகி பகவானுக்கு ஒரு ஜீவன் அங்க ஆனந்தப்படுறதான்னு பார்த்துட்டே இருக்கான். யாரு அப்படின்னா கௌசல்யா ஆனந்தவர்த்தனா. ஏன் அப்படின்னா பிராட்டியனுடைய மாமியார் சௌக்கியமா இருக்கா, ஆனந்தப்படுறாளா. இத்தனை ஆனந்தமும் ஒரு பக்கமா, அவளுடைய ஆனந்தம் ஒரு தராசம். இத்தனை ஆனந்தத்துக்கும் சமமா அவ சந்தோஷப்படுறாளா கௌசல்யானந்தவர்த்தனா. அப்படி கல்யாணம் ஆகி திரு திருன்னு கல்யாணம் முடிஞ்சு அயோத்திக்கு கிளம்புற. போற வழியிலேயே பரசுராமருக்கு கர்ப்பபங்கத்தை பண்ணி இந்த கல்யாணத்துக்கு கைகேயனுடைய தம்பி யுதாஜித்து வந்திருக்கான். அவர் வந்து பரதனி சத்ருகனையும் கேகய தேசத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டா. ராமலட்சுமணர் மாத்திரம்தான் அயோத்திக்கு வரா. கேகய தேசத்துக்கு போன பரத சத்ருகனால் கேகய தேசத்திலேயே இருக்கா. அயோத்திக்கு வந்த ராமலட்சுமணால் அயோத்தியில இருக்கார். 12 வருஷ காலம். எப்படி வைகுண்டத்துல பகவானும் தாயாரும் இருப்பாரோ அது மாதிரி அயோத்தியில ராமச்சந்திரமூர்த்தி பிராட்டியோட லட்சுமணாழ்வாரோட ஊர்மிளையோட ராஜ்யபாரம் பண்ணிட்டு இருந்தார். ராஜ்யபாரம் இருந்துட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி பாலகாண்டத்தை பூர்த்தி பண்றார். மேல அயோத்தியா காண்டம் ஆரம்பிக்கிறார். கச்சதா மாதுலகுலம் பரதேன ததா நகா சத்ருக்னோ நித்ய சத்ருக்னஹ நீதஹ பிரீதி புரஸ்கிருதா அப்படின்னு மேல அயோத்தியா காண்டம் நாளைக்கு காத்தால 10 மணிக்கு. ஜானகி காந்த ஸ்மரணம்.